சார் ரவுடிங்ல உயிரோட பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஏதாவது பிளான் என்கவுண்டரா? இதுவரைக்கும் நடந்த ரவுடிங் என்கவுண்டர்லாம் போலீஸ் வேணும்னு பண்ணல. காயம் பட்டதா ஏன் சார் டிராமா ஆடுறீங்க? பாத்தீங்களா, நாங்க அவங்கள உயிரோட பிடிக்கணும் தான் நினைச்சோம். அவனும் எங்களை அட்டாக் பண்ணா. சார் சின்ன காயம் தானே சார், ஒரு வாரத்துல ஆறிடும். நீங்க என்கவுண்டர்ங்கிற பேர்ல பல பேத்த கொல்லுதீங்களே சார். ஹலோ, என்ன சார் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? எங்க உயிரே போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேட்டி எடுக்கணுங்கிறதுக்காக ஒரு டெரரிஸ்ட் கொண்டாந்து உயிரோடு நிறுத்தணுமா? இதை தவிர வேற காரணமே இல்லையோ? நடந்த உண்மைதானவே சொல்ல முடியும். காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல சார். எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ரூல். பட் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். We will do it. That's all. இதுக்கு ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கா? இல்ல. வருஷம் ரவுடியை பிடிக்கிறேன்னு சொல்றீங்க. என்னதான் சார் உங்க டார்கெட்? கண்டிப்பா இந்த வருஷம் எங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஏன்னா ரவுடிங் லிஸ்ட் ரெடி ஆயிட்டு. அவனுங்களும் என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறீங்களா சார்? சார் எங்களுக்கு உயிரோட பிடிக்கணும் தான் ஆசை. அவனுங்களை பிடிச்சாதான் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்கும். டெரரிஸ்டோ அக்யூஸ்டோ அவனை உயிரோட பிடிச்சாதான் அவன் எப்படி செயல்படுறான், அவனுக்கு எங்கே இந்த உதவிகள் கிடைக்குது, இங்க எப்படி ஊடுருவா, எல்லா உண்மைகளை எங்களால கண்டுபிடிக்க முடியும். பட் நாங்க அவனை அட்டாக் பண்ண போறப்போ எதிரி எங்களை அசால்ட் பண்ணானா நாங்க என்ன சார் பண்ண முடியும்? சோ வேற வழி இல்லாம தான் என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன். அடுத்தாப்ல யார் சார் சொன்னா தலைமை ஆயிருவான். நம்ம இதோட பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிறோம். எல்லா பதிலும் மடப்பலா இருக்கு. மாப்பிள்ள டிவில ரிப்போர்ட்டரா வேலை செய்யறதுனால ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. அவர் ஒரு தேதியை குறிப்பிட்டு சொன்னா அந்த தேதியில கல்யாணத்தை வச்சுட்டு போறோம். உங்க அக்காவுக்கு அப்புறம் எனக்கு யார் இருக்கா மாமா? நீங்க தானே எனக்கு அப்பா அம்மா எல்லாமே. உடனே கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு எப்ப சௌகரியமோ அப்ப வச்சுக்கோங்க. அதுக்குன்னு வருஷ கணக்காவா தள்ளி வைக்க போறீங்க? இந்த மாசம் 18, 27. அதை விட்டா நெக்ஸ்ட் மந்த் எல்லா நாளும் முகூர்த்த நாள் தானே. மாப்பிள்ள ரொம்ப வேகமா இருக்கார் போல இருக்கு. விட்டா காயத்ரியை தூக்கிக்கிட்டு மாப்பிள்ள பில்லாட மாதிரி குதிரையில போயிருவாரு போல இருக்கு. பாட்டி, அது பின்லாடன் இல்ல, பிருத்திவிராஜன். பேரை கூட மாத்திட்டாங்களா சந்தோஷ்? என்னப்பா இது? இத ஏமா நீ பாக்குற? கல்யாண பட்ஜெட் தான். என்னையா கத்திய வச்சு விளையாடிட்டு இருக்க? கைய கேக்க போற கீழ வையாத. என்ன நீ அறிவில? என்னங்க கல்லி உட்காருங்க, சுத்தி போடணும். எனக்கு எதுக்கு திருஷ்டி? புள்ளைங்க சுத்தி போடு. உங்களுக்கு தான் நிறைய திருஷ்டி போடுங்க. கல்லி உட்காருங்க, சேர்ந்து உட்காருங்கனா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அம்மா கண்ணு, ஆயா கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு எல்லாம் பொறிஞ்சு போகணும். துப்பியா துப்புமா. கத்தி கீழ்படுறா. ராணி உனக்கும் சுத்திக்கா, உனக்கு தான் ஓவர் திருஷ்டி. அம்மா ஏய் சந்தோஷ், என்னடா இது? கைய போய் கட்டு. என்னையா என்ன ஆச்சு? கைய காட்றா. ஐயோ காட்டு கைய. ஏய் நிச்ச இல்ல இலவச டவுன்லோடுக்கு quantum.org. ஏன் சார் ரவுடிங்ல உயிரோட பிடிக்க மாட்டேங்கிறீங்க? மஞ்சு, ஏய் மஞ்சு, உங்க அப்பா டிவில பேசிட்டு இருக்காரு, வந்து பாரு. காயம் பட்டதா ஏன் சார் டிராமா ஆடுறீங்க? பாத்தீங்களா, யாரு? நம்ம விருந்தாளி அப்பாவா? உன் தலையெழுத்து, நீயே பாரு. மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு, கொடு மஞ்சு, கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். உங்க அப்பா வீட்டுக்கு வந்து 10 நாளாவது மஞ்சு, ப்ளீஸ் மஞ்சு. ஆரம்பிச்சியா உன் ராமாயணத்தை? இப்படி வாழும் போதே நீ எல்லாம் இப்படி. இன்னும் ஊர் அறிய தாலி கட்டியிருந்தா அவ்வளவுதான். சைக்கிள் நிறுத்திட்ட? டேய் என்னாச்சுடா? எல்லாம் வழக்கம் போல நடக்கிறதா. 5 நிமிஷம் இரு, ட்ரெயின் வந்திருக்கு. அங்க பாரு. என்னடே சந்தோஷ், மறுபடியும் பல்சர் ரிப்பேரா? எடே எத்தனை நாள்ல இதை வச்சு ஒப்பேத்த போற? ஒழுங்கா பேரச்சம்பளத்துக்கு போட்டுட்டு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு வாடே. ஏலே அவன் சொல்றான்னு பேரச்சம்பளத்துக்கு போட்டாடே, ₹1,00,000 கொடுத்து ஷோரூம்ல எடுத்துக்கிடுவாங்கடே. ஏய் கிண்டல் பண்ணாடே. அக்கா வேணா நான் டிராப் பண்ணிட்டேமா கடையில. அப்பா சாமி, நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல கிளம்புங்க. சரி வாங்கடே. என்னடா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? அதான் முடிச்சல, வா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உட்காரு. இல்லடா. போ. ஐயோ மறந்துட்டேன். சந்தோஷ், அப்பாவோட கண்ணாடிக்கு ஃப்ரேம் ஆட்ட கொடுத்திருந்தேன். ஈவினிங் வரும்போது வாங்கிட்டு வந்துறியா? சந்தோஷ். சொல்லுக்கா, மருந்து வாங்கி. ஐயா சாமி, நீ கிளம்பு, நானே போய் வாங்கிக்கிறேன்.
ஆளு பாரு மருந்தம். அக்கா டாடாக்கா. டாடாடா போய் டாடா டாடா டாடா. இலே காலங்கத்துல என் கடைக்கு முன்னால இருந்து டாட்டா ஏல விட்டுட்டு இருக்க போல. என்னாச்சு காயத்ரிகா? டேய் மணி, சந்தோஷம் ஏய், எங்களெல்லாம் பார்த்தா ஆம்பளை தெரியலையோ? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடே. அவன் ஒரு ஆளு தான் நம்ம குரூப்லயே நல்லா படிக்கிறவன். அவன் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் எப்படிடா முடிக்கிறது? ஹலோ, அவன் பல்சர் ரிப்பேர் ரெடி பண்ணிக்கிட்டு வருவான். நீ கிளாஸ்க்கு போ. பெரிய படிப்பாளி. கிளாஸுக்கு போய் படிக்கிற வேலையை பாருங்க. அடிச்சு போடே. படிப்பை பத்தி நீ பேசாத. நீ பெரிய படிப்பாளி தான். Good morning, sir. Why late? சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Just forget it. What about your project? சீக்கிரம் முடிச்சிடும் சார். Okay, carry on. அப்பா, 2003 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். 6 வருஷம் ஆயிடுச்சம்மா. வேற பல்சர் 40,000. 40,000 ரூபாய். அப்பா பாவம் இல்லடா. என்னங்க, இந்தாங்க என் பங்கு என் பிள்ளைக்கு. இதையும் வச்சுக்கோங்க. அப்பா உன் பொண்ணு சேர்ந்து நல்ல வண்டியை வாங்கி கொடுங்க என் பிள்ளைக்கு. பாத்தியாமா, உங்க அம்மா சேர்த்து வச்சிருக்க சிறுவாட்டு பணம் 500 ரூபா நோட்டு. புருஷனுக்குனா பணம் வெளியே வர மாட்டேங்குது, பிள்ளைக்குனா வந்து கொண்டாங்க. சும்மா இருங்கப்பா. உங்களுக்கு அம்மாவை கிண்டல் பண்றதுன்னா தூக்கமே நல்ல கேளுமா. அப்பா, 2005 மாடல் ஸ்ப்ளெண்டர் 20,000 ரூபாய். நல்லா விசாரிமா. வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கா, பெட்ரோல் கன்சப்ஷன் வருமா, இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டுரு. அதுக்கு தான்ப்பா சிங்கிள் ஓனரா பாத்திருக்கேன். 94452. ஆமா, என்ன 3 பேரும் நியூஸ் பேப்பர்ல பொம்மையா பாக்குறீங்க? பொம்மை பாக்கல செல்லம், உனக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம். ஹை, ஜாலி ஜாலி. பாத்தீங்களா? ஆமா, அதையும் பேப்பர்ல பாக்குற. உன் கடையிலே ஒரு நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியதானே? டேய், அட்ரி அவன. கல்யாண ஆசை பத்தி அவனுக்கு. சோமப்படி. டேய், எருமாடு. பெல் அடிக்கிறது காரணம் இல்ல. நீயே போய் தர. லூஸ். யார் நீங்க? நான் கீழ் வீட்டுக்கு புதுசா வந்திருக்கேன். பால் காய்ச்சன, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீ போய் ஆம்லெட் போடு போ. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அது யாரு, உங்க பொண்ணா? ஆமா, இவன் சின்னவன். காலேஜ் முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு இருக்கான். அப்படியா? அம்மா வரேன் புள்ள. பாப்பா எதுக்கோ கூப்பிடுது, நான் கிளம்புறேங்க. இருங்க, சொம்ப கொடுத்துறேன். அது எங்கெங்க போகுது, நாளைக்கு காலையில வாங்கிக்கிட்டா போச்சு. அப்பப்போ போர் அடிச்சுச்சுன்னா கீழே வந்து பேச்சு கொடுத்துட்டு இருங்க. அப்படியே பாப்பாவை அடிக்கடி கீழே அனுப்புங்க. நான் வரேங்க. டிவி பாத்துக்கிட்டே பாடம் படிச்சா எப்படி ஏன் மண்டையில ஏறும்? வா சாப்பிடலாம், வா. குடு. ஏன் சும்மா கத்திட்டே இருக்க? டேய், தம்பிக்கு இன்னைக்கு 2 முட்டை. என்ன உங்ககிட்ட உனக்கு பேச்சு? அக்கம் பக்கம்னா 4 பேர் பேசி பழகத்தான் செய்வாங்க. அதுவும் புதுசா கொடுத்துட்டு வந்திருக்கிறவங்க. எனக்கு என்னமோ உங்களை பார்த்தாலே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அதெல்லாம் ராத்திரில பால் காய்ச்சிட்டு பழக்கம். அது அவங்க ஒரு வழக்கமா இருக்கலாம், உனக்கு என்ன போச்சு? அது என்ன புது வீட்டுக்கு பால் காய்ச்சின மாதிரி இருந்தது? ஏதோ புது பொண்ணு பால் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. போட்டு என்ன பாரு, எல்லாம் கூட்டமா அது ரொம்ப பேசுது. இந்தா. என்ன உன்னை மூலையில நிறுத்திட்டேனேன்னு பாக்குறியா? கவலைப்படாத, அப்பப்ப நான் உன்னை வெளில கூட்டு போறேன். டேய், இக்கத்தோடாதரா. டேய், புது பைக்காம் டே. போடா, நீ இன்னும் TS50ல தானே ஸ்கூலுக்கே போற. காயத்ரி, இங்க வாயா. என்னடா? யாரோ வீட்டுக்கு முன்னாடி பைக் நிறுத்திட்டு போயிருக்காங்க. அப்பா அத போய் தொடச்சிட்டு இருக்காரு பாரு. அடுத்தவன் வண்டியை தொடக்கணும்னு எனக்கு என்ன வேண்டுதலா? ஏய், இது உனக்கு வாங்கின வண்டிடா. என்னப்பா சொல்றீங்க? ஆமா சந்தோஷ், எவ்வளவு நாள் தான் நீ சைக்கிள்லயே போவ? அதனால தான் உனக்கு தெரியாம நாங்களே போய் வாங்கிட்டோம்.
வாங்கினதான் வாங்குனீங்க, புது வண்டியா வாங்கிருக்கலாம்ல. பாரு நம்பர் 1947, தாத்தா பிறந்த வருஷம். வண்டி பழசா இருக்கேன்னு பாக்காதய்யா, பாசத்தை பாரு. இதுக்கே எவ்வளவு சிரமப்பட்டிருக்கும் தெரியுமா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் இப்போதைக்கு இதை ஓட்டிக்கிறேன். சரி போலாம். ஒரு நிமிஷம் இரு. ஏன்? அப்பா வாங்க. எதுக்குடா? வண்டியில ஏறுங்கப்பா. இத புடி. இரு. இப்போ உட்காரு. டேய் காத்துடா. போலாம். ராணி, டாடா டாடா. நல்லா ஓட்டலம்மா. யாரு என் பிள்ளையாச்சே? என்னடா இந்த விரட்டுற வண்டி? என்னது வேகமா? வேகமா ஓட்டினா சாவியை புடிட்டு மறுபடியும் சைக்கிளை கொடுத்துருவேன். சும்மாக்கா. ஏய் இருடா. பாத்து பத்திரமா ஓட்டி போறாசா. மெதுவா தான் போகணும், விரட்ட கூடாது. இந்தா இத போட்டுக்கோ. இதெல்லாம் தேவையில்லப்பா, போலீஸ் பார்த்தா போடுறேன். ஏய் இது பயத்துக்கு போடுறது இல்லடா, உன் பாதுகாப்புக்கு போடுறது. ஒழுங்கா போடு. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, போடுமா. பாத்துக்கலாம்ப்பா. இப்படி போட்டுக்கணும். பை 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 பா. அப்புறம் சந்தோஷ், ஈவினிங் வீட்டுக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும், நானே வந்துடுறேன். நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். என்னடா புது பைக் வாங்கினதை மஞ்சு கிட்ட காட்டணுமா? நீ எல்லாம் திருந்த மாட்ட, நான் அவளை வச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா. ரொம்ப வழிறான். டேய் உன்னை ஏன் ஆக்க கிட்ட கூவே? ஏன் இப்படி ஆரம்பிச்சிட்டு இருக்கே? யோ கலியா. ஐயோ அங்கிள் வாங்க அங்கிள். என்ன அங்கிள் இந்த பக்கம்? இந்த பக்கமா? ரெட்டப்பாலம் பலமா இருக்கான்னு தட்டி பார்க்க வந்தேன். இல்ல ஆறு அமுக்கிட்டே இருக்கியா? வாழ்க்கையில ஆறு அடிக்க மாட்டியா? இல்ல அங்கிள், அது வந்து அங்கிள். இல்ல நிப்பாட்டு. முதல்ல இந்த அங்கிள் சொல்றத நிப்பாட்டு. ராமஜெயம் எழுதுற மாதிரி போயிட்டே இருக்க. இல்ல அங்கிள், புது வண்டி வாங்கியிருக்கேன். அதுக்காக தான். இந்த வண்டிக்கு சுருட்டி போடுறது நான் தான். இந்த வண்டிக்கு சுருட்டி வேற இருக்கும். அங்கிள் ஒரு ரவுண்ட் ஓட்டி பாக்குறீங்களா அங்கிள்? ஏன் ஓட்ட தெரியாதா? யாருக்குலாம் ஓட்ட தெரியாது? ஓட்டுவேன், ஆனா ஸ்டாண்ட் போட தெரியாது. இன்னல பேந்த முடிச்சிட்டு இருக்கற. வந்தமா இறக்கணுமா போனமா இருக்கணும் போ. உள்ள வேலைய விட்டுட்டு இங்க எதுக்கு வந்த? அது வந்து உள்ள காத்து வரல. காத்து வாங்குற சாகல காதல் பண்ணுவீங்க, அதே உள்ள வருவீங்க. துணி வாங்குற கஸ்டமருக்கு கலரை மாத்தி மாத்தி கொடுப்பீங்க. உள்ள அக்கா கொடுத்தாவ. அக்காவா? இல்ல ஏகப்பட்ட அக்கா உள்ள இருக்க. எந்த அக்கால? பைக் சூப்பரா இருக்குடா. ஆமா, எனக்கெல்லாம் ட்ரீட் கிடையாதா? உனக்கு இல்லாமையா? எங்க போலாம் சொல்லு. சினிமா, பார்க், ஹோட்டல். அப்பா சாருக்கு அவ்வளவு தைரியமா? அதெல்லாம் வேண்டாம், நீ முதல்ல கிளாஸ் கிளம்பு. சரி கிளம்பு. ஈவினிங் மீட் பண்ணலாம். பை. ஓகே. சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் எவன் பைக்ல இது? எங்கல சுட்ட? ஏண்டா நாங்களா வாங்க மாட்டோமா? என்ன என்னல பழைய வண்டி மாதிரி இருக்கு? இந்த வண்டியை இப்பதான்டா வாங்கியிருக்கேன். ஏலே இந்த வண்டி வாங்குனதுக்கு கூட கொஞ்சம் காசு போட்டு புது வண்டி வாங்கிருக்கலாம்ல? டேய் இந்த வண்டி வாங்குறதுக்கு எங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமாடா? நான் ஃபாரினுக்கு போய் எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன்டா. பாத்தீங்களாடே அம்மா அப்பா மேல எவ்வளவு பாசமா இருக்கானு? போதும் அடங்கடே. அப்ப இந்த சண்டே சந்தோஷோட பார்ட்டி பாளையங்கோட்டையில என்னடே? ஏலே பைக் பழசா இருக்குன்னு பார்ட்டியை கம்மி பண்ணிர போற. நாங்கெல்லாம் வயிறு முட்டை குடிப்போம். வாங்கடா முதல்ல கிளாஸுக்கு போலாம். பார்ட்டி பத்தி அப்புறம் பாத்துக்கலாம். வா சாரி தான், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வா. இன்னைக்கு கடையில கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, அதான் லேட். மேடம் என்ன சாப்பிடுறீங்க? ஆரஞ்சு ஜூஸ். உங்களுக்கு? ஆரஞ்சு ஜூஸ். ஆமா, உனக்கு கேட்கணும்னு இருந்தேன். அந்த லோக்கல் கவுன்சிலர் மேட்டர் என்னாச்சு? காயத்ரி, பப்ளிக் மேட்டர் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கோம். நம்ம பர்சனல் மேட்டர் பேசுவோம். பர்சனல் மேட்டர்னா நானும் நீங்களுமா? நீயும் நானும் என்னோட மச்சான் கூட. மச்சானா? சந்தோஷா? டேய் சந்தோஷ். அத்தா அக்கா எங்க என்னக்கா? வாடா. ஏண்டா தம்பி, 6 மணி நேரம் கூட எங்களை ஃப்ரீயா விட மாட்டியா? அதான் 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுதுல, அதுக்கப்புறம் என்ன? ஆமா கடையில வேலை இருக்கும், என்ன வர வேணாம்னு சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை முடிஞ்சிருச்சு, கரெக்டா அத்தான் கூப்பிட்டாரு, வந்துட்டேன். உனக்கு என்ன? ஆமா நீ என்ன பண்ணுவ? அத்தானுக்கு உன்னை பார்க்காம நைட் எல்லாம் தூக்கம் வந்திருக்காது. அதான் அப்பப்ப வர சொல்லி உன்னை பாக்குறாரு. என்னத்தான் ஒரே சொல்லத்தான். ஏய்
நியூஸ் இல்ல பார்க்கலாம். அத்தா 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 காயத்ரி காயத்ரி குடுக்க சொல்லு காயத்ரி. யாரா இந்த மஞ்சு? அத்தா அத்தா ப்ளீஸ் யாரா? காயத்ரி காயத்ரி குடுக்க சொல்லு காயத்ரி. காயத்ரி ப்ளீஸ் அத்தா ப்ளீஸ் அத்தா ப்ளீஸ் ஆன் பண்ணாதீங்க அத்தா ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா ஆச்சு? ஜூஸ் கடை வாசலுக்கு என்ன வர சொல்லிட்டு நீ எங்கடா போன? முன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்னடா பண்றது? இப்போவே டைம்க்கு வர மாட்டேங்கற. எப்ப பாரு உனக்கா வெயிட் பண்றதே எனக்கு வேலை போச்சுடா. உன் ஆளை வர சொல்லு. லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ உள்ள வா. உள்ளதா இருக்க. எங்கடா இருக்க? ஹலோ ஹலோ. ஹாய். வாங்க உட்காருங்க. அது வந்து கூலா ஒரு காஃபி ஜூஸ் குடிக்கலாம்னு ஃப்ரெண்ட் மஞ்சு வரசு. ரொம்ப சுத்தாத. அவங்க எல்லாத்தையும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுட்டாங்க. உன் தம்பிக்கு சரியான ஜோடி தான். என்ன பிங்கி பிங்கி மேட்சிங் மேட் ஃபார் ஈச் அதரா? ஏய் என்ன சாப்பிடுற? சந்தோஷ்க்கு என்ன பிடிக்கும்? ஐயோ. ஹலோ பாப்பா, ஒரு சந்தோஷ் மஞ்சு டம்ளர்ல மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏ மச்சான். மாப்ள கோழி காலை கேட்டா வேற எலும்பு கொடுத்துருக்கான் மாப்ள. மச்சான் ஒரு ரகசியம் சொல்லட்டா? அந்த கறியை தின்னது நான் தான். ஆட சீச்சி எச்சி. இங்க பாரு மச்சான், சூப்பர் ஃபிகர். அம்மா பானு சொல்லவே இல்ல மாப்ள. ஏய் யார் நீங்க? யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதென்ன பார் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏய் யாரா நீங்க? சந்தோஷ் இவங்க கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம். வழி இங்க விடுங்க. பால பொண்ணுங்க வரசுனா நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். என்ன மச்சான்? அதுவும் உன்னைய மாதிரி ஃபிகர் எல்லாம் மிதிச்சிட்டே போகலாம். செல்லாம் போ போ. சந்தோஷ் மேல கைய வைக்காத. என்னடே சத்தம்? குடி இருக்கிற வீட்ல என்ன அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? ஏய் குடுத்தனான்னு இருந்தா 4 பேர் என் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. ஏய் வா போலாம். எழுந்திரல. வாங்கக்கா, என் தெய்வங்க, என்ன காப்பாத்துற தெய்வம். சிங்கம் உள்ள வால. வா மச்சான், அக்கா கூப்பிடுதுல. பானு போலீஸ் பிடிச்சிருமோன்னு பயப்படுறியா? இரு உள்ளதான் அவ்வளவு இடம் கிடக்குல, அங்கன்னு மசி புடிங்கிட்டு இருக்க. போ உள்ள வா. என் செல்லம். அடச்சி உள்ள வா. போல ஊரம்பலாம் இழுத்துக்கிட்டு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சந்தோஷ் வீடு தானே? நீங்க யாரு? போலீஸ்ல இருந்து வந்திருக்கேன். சாரி சார், இது ஒரு நிமிஷம். வாங்க சார், உட்காருங்க. சந்தோஷ் தோரா பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக போலீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இதுக்கெல்லாமா போலீஸ் வருவாங்க? ஏமா டிவி நியூஸ் பேப்பர்லாம் பாக்குறது இல்லீங்களா? அங்கங்க தீவிரவாதிங்க, எவன் நல்லவன் கெட்டவன் தெரிய மாட்டேங்குது. இந்த அப்ளிகேஷன் போடுறவங்க மேல போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கான்னு நாங்க வெரிஃபை பண்ண வருவோம். ஏன்பா நீதான் சந்தோஷ்குமாரா? ஆமா சார். உன்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வா. ஒரு நிமிஷம் சார். அம்மா உங்க ரேஷன் கார்டை கொண்டு வாங்க. சார் கொடுப்பா. இந்தா இத கொண்டு போய் கொடுப்பா. மா நான் எப்படி கொடுக்கறது? கொடுமா. மா சார் ரேஷன் கார்டு. என்னம்மா இது? தம்பியை பத்தி கொஞ்சம் நல்லா எழுதுங்க சார். ஏமா நீங்களே எங்களை கெடுக்குறீங்க? உங்க பையன் நல்ல பையன் தான், ரிப்போர்ட் நல்லபடியா தான் எழுதுவோம். இன்னும் 45 நாள்ல பாஸ்போர்ட் கைக்கு வந்து சேர்ந்துரும். வரேம்மா. சரி சார். நல்லா இருக்கீங்களா? ஆமா பாக்கியம். ஆமா ஆபீஸ்ல தான் இருக்கேன். இல்ல லேட் ஆகும். லட்சுமி, உங்களுக்கு நான் எண்ணத்துல குறை வச்சேன்? முதல்ல அவளை வேலைக்கு போக வேண்டாம் சொல்லு. நான் அவகிட்ட சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறா. மீறி கேட்டா மூக்கு உடைக்கிற மாதிரி பேசுறா. பிடிவாதத்துல உங்களை மாதிரியே இருக்கா. யாரோட பணத்திலயும் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு கை கால்லாம் நல்லாவே இருக்கு. ஏய் கொஞ்சம் சும்மா இருக்கியா? இங்க பாருமா, ஊர் அறிய கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினா மட்டும்தான் இந்த அப்பா அம்மா உறவெல்லாம். இன்னைக்கு வரைக்கும் விருந்தாளி மாதிரி தானே வந்து போறாரு.
என்னதான் இருந்தாலும் இந்த விருந்தாளி பேர் தானே இனிஷியலா போட்டுக்கிட்டு. ஐயோ என்னங்க இன்னைக்கு நேத்தாவை இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா? விடுங்க. இத பாருங்க, நீங்க நிம்மதியா சாப்பிடுங்க. நேத்து வேலைக்கு போகாம பஸ் ஸ்டாண்ட் நின்னுட்டு இருந்தா என்னன்னு கேளு. நீங்க பாத்தீங்களா? பார்க்காமலையா சொல்றேன்? கேட்டியாமா? பாத்துட்டே போனாராம். இறங்கி வந்து ஏன் இங்க நிக்கிறேன்னு கேட்க முடியல. ஏன்னா ஏசிக்கு இல்லீகலா ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும்ல. என்னங்க போதுங்க. பயமுள்ள திமிர போறேன். வேண்டாங்க, இதுவே அதிகமாயிடுச்சு உங்களுக்கு. நீ வேற வர வர எந்த வீட்டுக்கு போனாலும் நிம்மதியே இல்லை. என்னங்க பாத்து. ஏண்டி அவர் எதிர்த்து பேசினா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? இது வரேங்க. போ போ, பெருந்தாளி அப்பா கூப்பிடுறாரு. ஏய் உன்ன வரேங்க. வந்து உள்ள. ஏய் நீ சாப்பிட்டுட்டு படுடி. படுத்திட்டான், எரியுதுடி. அடிச்சி அதை விட, அங்க பாரு ஒரு பச்சி சிக்கிருச்சுடி. யாருடி இவ? குடிச்ச பால் கொமட்ல நிக்கே. பாப்பமா பாப்போம். பையனும் நச்சுன்னு தாண்டி இருக்கான், வருவாம்ல. இப்படியே 4 நாள் படிக்க வரட்டும். இந்த ஈர துணியை போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோம். மச்சான் என்னடி மச்சான் ரொம்ப செலுத்துக்கிறான்? அதான் நான் சொன்னேன்ல, இன்னும் பால் குடிய மறக்கலன்னு. என்னடி அங்க போயிட்டான்? கோழி எங்கடி போயிரும்? வாடி அமுக்கிடுவோம். படிச்சது போதும், எங்களையும் கொஞ்சம் பாரு. பாரு மச்சான். ஏய், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. டேய் என்னாச்சு? ஏன் சட்டையெல்லாம் ஈரமா இருக்கு? ஒண்ணும் இல்லக்கா. இவளுங்க ஏதாவது வம்பு பண்ணாங்களா? யார் அவங்கற? அவன என்ன கற்பழிச்சிட்டோமா? ஏய் சீ, நாரி போன வாயில இருந்து நாத்தம் புடிச்ச வார்த்தைங்க தான் வரும். இதுங்க கிட்ட போய் ஏய் வாடா வாடான்றல. இவளுங்களால என்ன பண்றேன்னு பாரு. போடி, ஆயிரத்துல பாத்துறோம். அவனை வீட்டுக்குள்ள வச்சு போடிக்கோ. உடம்புல கொழுப்பு ஏறிச்சுன்னா எவன் களைப்பான அலையறாளுங்க. அதுங்களும் அது மூஞ்சிங்களும். என்னம்மா சத்தம் போட்டுக்கிட்டே வர? அதான் அன்னைக்கு ராத்திரி ஒருத்தி பால் காய்ச்சி கொண்டு வந்தாலே. ஆமா, திரும்ப வந்து பிரச்சனை பண்ணாளா? தம்பி உள்ள போய் படிப்போம். கௌரவமா சம்பாதிச்சா வீட்டோட அடங்கி இருப்பா. அதான் ஊர்பட்ட மாப்பிள்ளைங்க கொண்டு வந்து கொட்டானுங்களே, எப்படி சும்மா இருப்பா? நமக்கு தலையெடுத்து இந்த குவார்டர்ஸ் விட்ட வேற வழி இல்ல. சரி சரின்னு போறதுனால தான் இந்த ஆட்டம் ஆடுறான். இனிமேல் சும்மா விட்டா எவனாவது நாளைக்கு நம்ம வீடு கதவை தட்டுவான். ஹலோ அத்தா. சொல்லு காயத்ரி. சரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே பாய். வரசா வாங்கவே 2வது மடியல்ல. சரி சரியா. ஏன் இவளுகளை போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க? அவ வீட்டுக்கு ராத்திரில ஆம்பளைங்க வந்து போயிட்டு இருக்கானோ. இவளுகளுக்கெல்லாம் எப்படி வீடு விடுறாங்கன்னு தெரியலையேங்கிறது. 10,000 கொடுத்தா எவண்டி வீடு விட மாட்டேன். இவளுங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் இந்த டவுனுக்குள்ள இப்படி வாடகை ஏறி போய் கிடக்கு. மேல கைய வைக்காதல. போ 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 போ. யோ ஏத்தியா. கோழி சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும்ல. அவளுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ பொத்திக்கிட்டு கடா. காயத்ரி என்ன இங்க? சந்தோஷ் ஏன் நிக்கிற? கிளம்புங்க, கடை கிளம்புமா. எங்கல அவ? எங்க எங்கடி உன் மவ?
டிபார்ட்மெண்ட்ல உள்ள அத்தனை போலீஸும் இந்த பானுவோட முன்னால இல்லல எலா நான் நினைச்சா உன் மொத்த குடும்பத்தையும் சங்கர்த்துருவேன். இந்த பானுக்கு பால் குடுக்கவும் தெரியும், பால் தெளிக்கவும் தெரியும். உன் பொண்ணு கிட்ட சொல்லிவே. அவன் யாரு? பத்திரிகைக்காரனா? கொம்பு முளைச்சிருக்கா? உன் பொண்ணுக்கு தாலி கட்ட கோயில் இருக்காதுன்னு சொல்லுவேன். எலா போலீஸ் ஜீப்ல போயிட்டு வந்தேன்ற அவமானத்துல பேசலா. என்னைக்கு இந்த மங்கள பானுவ ஒருத்த முதல்ல கைய வச்சானோ அன்னைக்கு போயிடுச்சுலாம் எல்லாம். யார்ட்ட ஜாக்கிரதை சொல்லிவே ஒருத்தரு. அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருந்தா, ராட்சசி மாதிரி இருந்தா. அவ பேசின அந்த வார்த்தைங்க ஆயுசுக்கு கேட்டதில்ல. கடவுளே, ரோட்டோட போயிருந்தா விடலாமா? வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சு விரட்டத்தை செய்யணும். அவளை என்ன செய்யறேன்னு பாருங்க. வாய் மூடு காயத்ரி. பண்ணின்னு தெரிஞ்சு அது கூட கட்டி புரண்டு சண்டை போட்டா நம்ம மேலே நாரத்தான் செய்யும். பாரு, இது என்ன நம்ம வீடு மாதிரியா இருக்கு? நம்ம பிள்ளைங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாது. அப்படி இருந்தா ஏன் எப்படி? அவள் அந்த கொலச முத்தாரம் தான் பாத்துக்கணும். அவ பாத்துக்குவா. அப்பா, அம்மா வந்து முதல்ல முகம் கழுவிட்டு எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்க சொல்லுங்க. சந்தோஷ் வந்து பார்த்தானா என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்பான். காயத்ரி, உன் தம்பி கிட்ட எதுவும் உளறி கொட்டிடாதம்மா. எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. பரீட்சையில நல்ல மார்க் எடுத்தா தான் மெரிட்ல பாஸ் ஆகி அவன் ஆசைப்பட்ட மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு போக முடியும். புரியுதா? காயத்ரி, எதுக்கு இப்படி பண்ண? என்ன? எதுக்கு இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்ச? அது வந்து என்ன வந்து போய் இழுத்துட்டு இருக்க? தண்டடாய், எனக்கே தெரியாம எனக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சா தெரியாதுன்னு நினைச்சியோ? கடைக்கு போறியா? ஆமா. எக்ஸாம் அன்னைக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். எப்படி இருக்கு? இருந்தாலும் இன்னும் உனக்கு ஆம்பளைக்கே ட்ரெஸ் எடுக்க தெரியல. நீ எல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறியோ? நிஜமாவாக்கா? ஐயோ, உண்மையிலேயே ரொம்ப பிரமாதமா இருக்குக்கா. நான் எடுத்திருந்தா கூட இவ்வளவு அழகா எடுத்துக்க மாட்டேன். ஆமா, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு கடையில இருந்து பாதியிலே வந்துட்டியாமே? அது ஒண்ணும் இல்ல, லேசா காய்ச்சல் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சரியா போயிடுச்சு. காய்ச்சலா? என்ன திடீர்னு பாசம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண ஜுரம் தான். மிஸ்டர் பிரகாஷ் நினைச்சுக்கோ. அம்மா அம்மா சுட போகுது. அம்மா, ஏன் கண்ணெல்லாம் சிவந்திருக்க? அழுதியா? இல்லையே, இல்ல. டிவி சீரியல பாக்காதன்னு சொன்னா எங்க கேக்குற? அப்புறம் இந்த கீழடிக்காரி இருக்கல்ல, ஏதா சொன்னாளா? இல்லம்மா, நான் மேல வரும்போது என்ன பார்த்து நக்கல சிரிச்சா. நான் கண்டுக்காம வந்துட்டேன். அவ கிடக்குறா கண்டு சிரிக்கி. அவளை பத்தி நமக்கு என்ன கவலை? நீ காப்பியை குடி, ஆறிட போ. சரிம்மா. இந்தாங்க. அந்த புரோக்கர்ட்ட சொல்லி முதல்ல ஒரு வீட்டை பாருங்க. அரை மாசமோ ஒரு மாசமோ வாடகை போனாலும் பரவாயில்ல. சரி சரி, காயத்ரி கிட்ட சொல்லி அந்த பொம்பளை கிட்ட போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லு. புரியுதா? வரேன். இருபத்தி 4 மணி நேரமும் டிவி. யாராவது பார்த்தாலும் பரவாயில்ல. மா மா, இங்க வச்சிருந்த நோட் புக்க பாத்தியமா? ராத்திரி இங்கதானே இருந்துச்சு. இந்த நோட்டை பாரு. மூஞ்சியை பாரு. நான் எவ்வளவு நேரம் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன். நான் நாய் தான் கத்துச்சோன்னு நினைச்சேன். உன்னையெல்லாம் டேய், கடையில கொஞ்சம் நேரம் சொல்லிடுறா. நாயெல்லாம் போய் சொல்லாது. ஏய், ஆமா, இங்க எல்லாத்துக்கும் நான் தான் கிடைச்சேன். எப்ப பார்த்தாலும் அதை செய் இதை செய்யணும், ஒரே டார்ச்சர். அம்மா, இந்த பொண்ணுங்க பிறந்த வீட்டுல பிறக்கவே கூடாது. அப்படியே பிறந்தாலும் அண்ணனா பிறந்திருக்கணுமா, தம்பியா பிறக்கவே கூடாது. இன்னும் ஏமா ரெண்டாவதா பெத்தவங்களை ரொம்ப பாசமா பாத்துக்கவே இருந்தாங்க. அதனாலதான் உன்னை ரொம்ப செல்லமா வளர்க்குறோம். நீ தாண்டி இந்த வீட்டு கடைக்குட்டி. கடைக்குட்டி இல்ல, கடைக்கு போற குட்டின்னு மாத்தி வச்சுக்கோங்க. நேரமாச்சுன்னு குதிச்சா இன்னும் போகாம இருக்கா? ஐயோ, இங்க பாரு, நீயே போன் பண்ணி லீவ் சொல்லிக்கோ. ஐயா பிஸி. டேய் டேய், 4-5 தடவை போன் ட்ரை பண்ணடா, லைனே கிடைக்கல. டேய் டேய். சரி, இந்த ஒரு நிமிஷம் வாங்க. நாச்சி இந்தாங்க, வாங்க வாங்க.
ஹாய் அங்கிள். ஐயோ அங்கிள் நான் தான் என்ன விஷயம்? அக்காக்கு உடம்பு சரியில்லை அங்கிள். அதுக்கு நான் என்ன செய்ய? அதான் நேர்ல வந்து சொல்லிட்டு போனா மரியாதையா இருக்கும்னு. ஏன் போன்ல சொல்லாமல? அதெல்லாம் இல்ல அங்கிள், எதுக்கு ஒரு ரூபா வேஸ்ட் பண்ணணும்னு தான் உங்ககிட்ட நேர்லயே. போதும் லீவு தானே எடுத்துக்க சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கணக்கு போட்டா சரியா வர மாட்டேங்குது. சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல அங்கிள், அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே விட்டுட்டு போயிட்டாலாம். அக்கா கொடைய டேபிளுக்கு கீழே என்னடா சொல்லு? என்ன சாயங்காலம் எப்படியாவது 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துரு. வேணாம்ப்பா, காயத்ரி அக்காவும் லீவு, நானும் லீவ் போட்டா அண்ணாச்சி கத்துவாரு. எனக்கு தெரியாது, எப்படியாவது நீ வரணும். எப்படி தம்பி கொடை அங்க காரன்ட்டு இங்க குறைஞ்சிட்டு இருக்க? நல்ல துணியா கிடைக்கிற சொல்லு. அது இல்ல அங்கிள், அக்கா லீவ் சொல்ல சொல்லுச்சு. ஏய் இத தாண்டா half an hour சொல்லிட்டு இருக்கேன். கவலைப்படாத, நான் போஸ்ட் அடிச்சாத ஒட்டிடுறேன். இது யாரு? ஹலோ சார், நான் காயத்ரி பேசுறேன். சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார். ஐயோம்மா சார், நீங்க அழற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல, சாதாரணமான தலைவலிதான். இதத்தாம உன் தம்பி half an hour சொல்லி கொண்டுகிட்டு இருக்கான். அவங்கிட்ட போன் கொடுங்க. இந்த ஒரு நிமிஷம் அவங்கிட்ட பேசு. இந்தால. ஹலோ டேய், கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி இங்க குதிச்ச, அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்க? சைட் அடிக்கறியா? இல்லக்கா, கிளாஸ் தானே, பரவாயில்ல. டேய், இதெல்லாம் நல்லா இல்ல, கிளாஸுக்கு போ சீக்கிரம். சரிக்கா, கிளம்பிட்டேன், திட்டாத. சரி சரி சரி, நல்லா இருக்கு. இல்ல போடு. இது ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கல்லால இருக்க வேண்டிய ஓனர் எங்க உட்கார வச்சிருக்கா பாரு. அக்கா சாரிக்கா ப்ளீஸ்க்கா. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? அந்த மரியாதை இருக்கட்டும். நீயே ஜெயிச்சிட்டு வச்சுக்க. விளையாடுறதுல போதுங்க. காயத்ரி, நீ படு காயத்ரி. படு காயத்ரி. ஐயோ படு சொல்றல. உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? படு காயத்ரி. கை காலெல்லாம் அமைக்க விடுறாமா? படு. உடம்பு சரியில்லைல்ல? அவ காலை ஏன்டா பிடிக்கிற? காயத்ரிக்கு முதல்ல பொண்ணு பிறந்தா உனக்கே கட்டி வைக்க சொல்றேன், போதுமா? பாவம் இல்ல நீ. என்ன என்ன உடம்பு முடியலையா? இல்லக்கா, எனக்கு சாதாரண காய்ச்சல். போய் சொல்றதா? 107 டிகிரி காய்ச்சல். 107 டிகிரியா? எங்க பார்க்கலாம். அம்மா அம்மா, அத்தா வந்திருக்காங்கம்மா. வாங்க மாப்ள. வணக்கம் அத்தா. என்னங்க? இதுக்கு அத்தா கிட்ட சொன்னா. சும்மா ஃப்ரூட்ஸ். காயத்ரிக்கு உடம்பு சரியில்லைல்ல? உடம்பு சரியில்லை. வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. வாங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இப்ப எப்படிக்கா இருக்க உடம்பு? ஓகே. எதுக்கு இதெல்லாம்? டேய், நீங்க மேல போங்கடா. என்னல மவனே. ஏய் டேய், இதெல்லாம் உன்னோட பிளானா? இல்ல, என்ன கோத்து விட்டு உங்களோட பார்க்கணுமா? நல்லா நடிக்கிறடா. ஏய் அம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னம்மா? நல்லா நானே கொடுக்குறேன் அத்தை. அத்தையா? என்னடா? போடா. போறேன். என்ன அவனை பாத்தியா? ஏ மச்சான், இந்த சாக்குல பக்கத்து வீட்டு ஃபிகரை பார்க்க தானே வந்த? சும்மா இருமக்கா. ஊமை ஊரை கெடுத்துச்சான், பெருச்சாலி வீட்டை கெடுத்துச்சான், அந்த மாதிரி இருக்கடே உங்க. ஹேய் இரு, நான் கொடுக்குறேன். நீயே கொடு. ஏய் என்னங்கடா, 2 பேரும் கீழே போய் பேசிட்டு இருங்க. டேய், நீ தான் மேல வர சொன்னா? இப்ப நான் சொல்றேன், கீழே போங்க. ஐயோ, நீங்க இருந்தா பேச மாட்டான்டா. மச்சான், அப்பவே சொன்னல, நம்மள வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கூட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டல. விடு மச்சான், அவமானப்படுறது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லையே. இருந்தாலும் அவன் ஆளு மேல அசிங்கப்படுத்திட்டான் மச்சான். அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்குடே. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். மச்சி, நம்ம சாரதாவை கரெக்ட் பண்ணலாம் வா. டேய், அவ ஏன் ஆளு? விடுறே பங்காளி. பங்காளியா? வாடே பங்காளி, வாடே. பங்காளிங்கற? டேய், தட்டை யார் கொண்டு போறது? நான் வேணா காவக்காகவா? ப்ளீஸ் போங்கடா. வாடே, உனக்கு இருக்கு, வா வா. வாடா, குசும்பா. விடு விடு. என்ன பாக்குறதுக்கா சிபிஐ ரேஞ்சுக்கு பிளான் பண்றியா? பார்த்து 2 நாள் தானே ஆச்சு. 48 மணி நேரம். ஆமா, நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். ஓனர் விட மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்தேன். சரி. Well done, Santosh. Very good, very good. Hello, friends. நம்ம சந்தோஷ் வந்து ஒரு அருமையான ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு சாஃப்ட்வேர்ல.
வெளியில இருக்கிற டெரரிஸ்ட ஊடுருவாம தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ரோக்ராம் அது. டெரரிஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்தா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் அலாம் அடிக்கும். அப்படி ஒரு எக்ஸலன்ட் ப்ராஜெக்ட் அது. இதனால நம்ம நாட்டுக்கே பெருமை. சார், நாட்டை அழிக்கிற தீவிரவாதிக ஏசி ரூம்ல உட்காந்து தண்ணியை போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கானுவோ. அவனுங்கள போட்டு தள்ளுற நம்ம இப்படி குட்டிச்சவர்கள்னு பிளான் பண்ணிட்டே இருக்கோம். கான், டெரரிஸ்ட் ஒரு கிரிமினலா மட்டும் தான் இருக்கணும். ஆனா நாம கிரிமினலாவும் இருக்கணும், அதே சமயத்துல போலீஸாவும் இருக்கணும். சேதுபதி, இந்த என்கவுண்டர்லயாவது சலீம் கோச உயிரோட பிடிக்க பாருங்க. என்னால கமிஷனருக்கு பதில் சொல்ல முடியல. சார், நீங்க கமிஷனருக்கு பயப்படுறீங்க, நாங்க டெரரிஸ்ட பத்தி யோசிக்கிறோம். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்து பண்றதுக்கு என்ன நாட்டாம பஞ்சாயத்தா சார்? அவனுங்களை பார்த்த இடத்துல சொல்லணும் சார். உன்னோட இந்த முன்கோத்தை முதல்ல மூட்டை கட்டி விடு. இந்த தடவையாவது அவனுங்களை உயிரோட பிடிக்க பார்ப்போம். தட் இஸ் குட் ஃபார் அவர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. யோ யோ யோ, இந்த தடவை நாம அவனுங்களை உயிரோட பிடிச்சே ஆகணும்யா. ஆல் தி பெஸ்ட் மை டியர்ஸ். நாளைக்கு ஸ்பாட். கம் ஆன். கான், ஒழுங்கா வந்து சேரு. நாளைக்கு சும்மா சொல்லிருக்கேன். अच्छा भाई, अच्छा भाई, ओके भाई, आओ भाई, ओके भाई, ओके, ठीक है, ठीक है. சரியா தமிழ் தெரியல. புடவை தானே, நேரா போங்க லேடி செக்ஷன். சேலை வேணாம் சார், எனக்கு உங்க கடையில வேலை வேணும். வேலை வேணுமா? காலங்கத்திலேயே வேலை வேணுமா? இதுக்கு முன்னால எந்த கடையில வேலை பார்த்தீங்க? துணி கடையில தான் சார். அதுக்கு முன்னாடி? அதுவும் துணி கடை தான். துணி கடையில மட்டும் எனக்கு 10 வருஷம் அனுபவம் சார். 10 வருஷம் சர்வீஸ் இருக்கா? சரி, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிட்டு ஏன் நீங்க? அங்க ஒரே ஆம்பளைங்க தொல்லை இருக்கும்ல. திருநெல்வேலி ஃபுல்லா நீங்க ரொம்ப நல்லவரேன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களா? உனக்கு வேலை உண்டு, வேலை உண்டு கன்ஃபார்ம். இந்த பாருமா, நான் உனக்கு வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த கடை முதலாளிங்கிற முறையில நான் ஒரு 2 வார்த்தை சொல்லிக்கிறேன். கோபமா வர்றவங்க கிட்ட குணமா நடந்துக்கிடணும், படபடன்னு வர்றவங்க கிட்ட பதமாவும் நடந்துக்கிடணும். மொத்தத்துல இன்னைக்கு வர்ற கஸ்டமர் நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும். கண்டிப்பா வருவாங்க சார். ஏன் வருவாங்கன்னு எப்படி உத்தரவாதமா சொல்லுது? நீங்க பாக்கதானே அப்படியா? போறீங்க. இல்ல பால்வண்டி அண்ணாச்சி, இவங்களை கூட்டிட்டு போய் லேடி செக்ஷன்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஜங்க் செக்ஷன். இன்னைக்கு ஒரு நாள் அங்க வேலை செய்யட்டும். நீங்க போங்கம்மா. அப்ப நான் உள்ள போட்டுறேன் சார். கிளம்பியாச்சு, சீக்கிரமா வந்துடுறேன். காயத்ரி, நான் தென்காசி வரைக்கும் போயிட்டு கடையை பாத்துக்கோ. ஏய் வழுக்க, உனக்கு என்ன வேணும்? முழுக்கை சட்டை வேணும். என்ன கலரு? வெள்ளை வே. கொண்டா, ஆயுஸ் முழுக்க துவைக்கவே மாட்டேன். யோ, வெள்ள கொடுத்துட்டு போயா. கொடுத்துறேன். வாயா, டை போட்ட பெருசு. உனக்கு என்ன வேணும்? கைக்கு அடக்கமா ஒரு கட்டிப்பு வேணும். இது போதுமா? போதுமா? என்னம்மா, அந்த ஆளுக்கு மட்டும் முத்தம் கொடுத்து குடுத்திய, எனக்கு மட்டும் தொட்டு குடுக்கிய. கர்ச்சீஃபுக்கெல்லாம் அவ்வளவுதான், போயா. பாத்தீங்களாக்கா என்ன நடக்குதுன்னு? பார்த்தேன். அவ கவுண்டர் தான் ரொம்ப பிஸியா இருக்கு. நம்ம கவுண்டர் தான் காலியா இருக்கு. என்ன பொக்க, உனக்கு என்ன வேணும்? என் பேரு அருணாச்சலம். அது இருக்கட்டியா, உனக்கு என்ன வேணும்? ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்டையும் வேணும். சைஸ் எனக்கு என்ன தெரியும், நீதான் அளவு எடுக்கணும். அட இரியா, அந்த பொண்ணுதான் அளவு எடுக்குது இல்ல. சட்டை இல்லாம எடுத்தா இன்னும் கிளகிழப்பா இருக்கும்ல. இல்ல என்ன ஆயிட்டு? நம்ம கிடையாது, இது நம்ம கடை தான். ஆமா, உங்களுக்கு என்ன வேணும்? துணிமணிதான். துணிக்கு வந்தீங்களா? காசு இருக்குல்ல? எல்லாத்துக்கும் துணி இருக்கு, வாங்க. என்ன ஆயிட்டீங்க? என்ன படுத்திருக்கானுங்க? என்ன நான் தாண்ட அந்த கடை ஓனரு. நான் எடுத்த கடை ஓனரு. இந்த இவரே பக்கத்து கடை ஓனரு. கியூல வர பாப்போம். நல்லா குனிஞ்சு பாரு. அமுக்காதியா, துன்பத்தை அனுபவிச்சு தாண்டே ஆகணும். ஆஹா, எப்படி இருக்காயா? இவ்வளவு பக்கத்தான் இவ்வளவு கூட்டமா? கடையிலேயே இவ்வளவு கூட்டம்னா கல்லால எவ்வளவு நோட்டு இருக்கும், பாத்துக்க வேண்டியதான். என்னது, நம்ம கடையில் தான் வாட்சியம் இல்லையே. யாரு உனக்கு? 1 2 3 4 பாய் உரிச்சு படுத்திருக்கானுங்க. இல்ல எந்திரல. இங்க எவ்வளவு படுத்திருக்க? யோ, உமக்கு விஷயமே தெரியாதா? இந்த கடையில ஒரு சூப்பர் பேர் வேலைக்கு சேர்ந்துருக்கல, அதான் காலையில வந்து பாக்கலாம்னு வந்தா ஒரு கூட்டமா இருந்துச்சு. அதான் இப்பயே வந்து இடம் பிடிச்சிருக்கோம். நீர் வேணா அப்படி கீழே பாயில படுத்துக்கோறோம். நானு? ஆமா. இங்க? ஆமா. பிகர பாக்க? ஆமாடே.
போல போகத்த பையல இனிமே நம்ம கிட்ட கடல் பத்தி தெரியாதுல நீ பேசாம படல அந்த ஆள் மட்டும் இந்த ஃபிகரை பாத்துருந்தான்னு வச்சுக்கோ நமக்கு முன்னாடி கடையை உடைச்சு காலையில முன்னாடி நிப்பாளே. ஆமா ஆமா சீக்கிரம் அது சரி அவளை பத்தி கடவாத காம்போம். நல்லா போது போல இருக்கு. கூட்டமோ கூட்டம். நீ சொல்லுமா. ஏதோ உங்க புண்ணியம் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா. ஆனா ஆம்பளைங்க தொல்லை தாங்க முடியல. ஓஹோ, ஆம்பளைங்க தொல்லை தாங்க முடியலையோ? இவன் இருக்காது. நீ சொல்றது சரிதான். இந்த ஒரு ஆம்பளை வந்திருக்கான், யாருன்னு கவனிக்கிறேன். சீக்கிரமா வர வர சீக்கிரமாப்ல. கடை முன்னாடி ஏமனா பில் அடிச்சிட்டு இருக்க? என் மேடத்தை 2 வீலர்ல பிக்கப் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓய் 2 வீலரா? இது 2 வீலரா? 2 வீல் இருக்குல்ல, அப்புறம் 2 வீலர் தான் நினைச்சேன். எல்லா வண்டியா? எல்லா வண்டியா? கிரிவுல போட. எடுத்துறேன். போட. நம்ம கிட்டயே 2 வீலர்ன்றா. நம்ம 4 வீலர்ல டாப் பண்ணுவோம். இத வந்துட்டோம்ல. நீ கிளம்பு, அப்புறம் பார்க்கலாம். கிளம்புடா. மஞ்சு, உனக்கு மழையில நனைறதுனா ரொம்ப பிடிக்குமா? பிடிச்சதுனால தானே நனைறேன். உனக்கு? எனக்கு மழையும் பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். மஞ்சு மஞ்சு வேணா விடு மஞ்சு. சொன்னா கேளு, கோல்ட் ஆயிட போகுது. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன் விடு. டேய், நான் வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன்டல. என்ன விடு மஞ்சு. விடு, பரவாயில்ல விடு. யார்ல நீ? தைரியமா சொல்லு சந்தோஷ் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு. நான் உன்கிட்ட கேக்கல. நானும் உங்ககிட்ட பேசல. இங்க என்ன பண்ற? ஒரு பையனும் பொண்ணு மழைக்காக ஒதுங்கி நிக்கிறதுக்கு கூட போலீஸ் பெர்மிஷன் வாங்கணுமா சார்? எவ்வளவு? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? தெரியுமே, அசிஸ்டன்ட் கமிஷனர் தானே. இல்ல யாரையாவது கவுத்து திடீர்னு டிஜிபி ஆயிட்டாரா? மஞ்சு கொஞ்சம் பேசாம இரு மஞ்சு. ஏன் பயப்படுற? என்ன பண்ணிடுவாங்க? சுட்டு கொண்டுடுவாங்களா? சரி உன் வீட்டுக்கு போ. எங்க வீட்டுக்கு போகாம மத்தவங்க வீட்டுக்கு போக முடியும்? ஏய் உன்னையா? ஒண்ணும் பண்ண முடியாது ஏசி சார். ஏன்னா எங்க மனசாட்சிக்கு விரோதமா நாங்க எந்த தப்பும் பண்ணல. ஏய் வண்டி எடுவே. சரிங்க. டிரைவர், வண்டியை நேரா ஒயின் ஷாப் ஓரமா கொண்டு போய் நிப்பாட்டுங்க. ஏன்னா உங்க ஐயாக்கு இன்னைக்கு ஒரு ஃபுல் தேவைப்படும். ஐயோ மஞ்சு, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட எப்படி பேசுற? நான் வாட்ச்மேன் காக்கி சரிக்கே பயப்படுவேன் தெரியுமா? உனக்கு வேணா அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் எனக்கு அப்பா. அப்பாவா? ஹலோ, என்ன போலீஸ் தோலை உரிக்கிற மாதிரி நினைச்சு பாத்தியா? ஐயோ சரி, நான் கிளம்புறேன். ஏய் மஞ்சு மஞ்சு ப்ளீஸ், கொஞ்சம் வீட்ல வரைக்கும் விட்டுட்டு போயிடு. வண்டியில ஏறு. ஒண்ணும் பண்ண முடியாது. மஞ்சு, யார்ல இவன்? என் பேரெல்லாம் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் அப்பவே சொல்லிட்டேன்ல என் பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் என்ன? ரோட்ல எடுத்து பேசுற, இங்க எடுத்து பேசுற, பேத்து போடுவேன். ஐயோ என்னங்க நீங்க வயசுக்கு வந்த பொண்ண கையை ஓங்கிக்கிட்டே. அதான்டி ஊர்மேதா. நான் ஒண்ணும் ஊர்மைய போகல. ஏய் வாய் மூடு. நான் எதுக்கு வாய் மூடணும்? காதலிக்கிறது தப்பா? ஒருத்தனே காதலிச்சு அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்துவேன். ஒன்ன மாதிரி ராத்திரியில ரகசிய வாழ்க்கை வாழ மாட்டேன். வந்தால் மகாலட்சுமியே, என் கடையில் இவல்லாச்சியே, இவளாலே வாரம் ரொம்ப பெருக காமாட்சியே. மீனாட்சி என்ன ஒரே புகை மூட்டமா இருக்கு, யார் போட்டா? ஏன் சார் பொங்கலுக்கு தீபாவளி தான் வருவீங்க, என்ன திடீர்னு இப்போ வந்திருக்கீங்க? நாங்க அதுக்கு வரல நாச்சி, ஒரு கம்ப்ளைண்ட் விஷயமா வந்திருக்கோம். கம்ப்ளைண்டா?
இங்க யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. நீங்க கொடுக்கலாம் அண்ணாச்சி. ஏற்கனவே கொடுத்த கம்ப்ளைண்ட என்கொயரி பண்ண வந்திருக்கோம். புரியலையே. இவ தான் அண்ணாச்சி. இவ பேரு மங்கம்மா. இவங்க பேர்ல கம்ப்ளைண்டா? இவங்க பேரு மங்கம்மாவா? தப்பா சொல்லுதீங்க. ஏன் கடைக்கு மகாலட்சுமியா வந்த தனலட்சுமி. ஓ, இங்க தனலட்சுமின்னு சொல்லியிருக்காளா? இவ திருச்சியில திலகா, மதுரையில மல்லிகா, கடலூர்ல கனகான்னு ஊருக்கு ஒரு பேரோட 10 வருஷமா டெக்ஸ்டைல்ல கொள்ளடிச்சிட்டு இருக்கா அண்ணாச்சி. அவ என்னைக்கு இந்த கல்ல கால எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து கல்லால பணம் கொட்டுது சார். பணம் கொட்டோன்னு கொட்டினது இருக்கட்டாச்சு. அந்த பணம் எல்லாம் கல்லாவில இருக்கா? கல்லாவே காணுமே சார். வாயா, பக்கத்து ஊருக்கு போலாம். சரி அண்ணாச்சி அண்ணாச்சி, உனக்கு என்ன ஆயிட்டு? பேக்ல ஒத்த பட்டுப்படவோட காணோம் அண்ணாச்சி. பேக்ல பட்டுப்படவில காணுமா? ஐயோ ஹலோ, பட்டுப்படவில காணோம். என்னம்மா? 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன். என்னது 10 லட்சம் உடனே கொடுத்துருக்கியா? என்கிட்ட கேட்க கூடாதா? நீர் தானே எல்லாமே அவதான் நீர். அதான் கொடுத்தேன். இப்போ என்ன ஆச்சு? ஆமா போல. இன்னும் என்னென்ன காணாம போச்சுன்னு செக் பண்ணல. சரி அண்ணாச்சி. ஃபிகர் மேல இருந்து கீழே வரைக்கும் வெயிட்டா தான் இருந்தா. ஆனா இவ்வளவு வெயிட்டா தூக்கிட்டு போவான்னு எதிர்பார்க்கவே இல்லையே. பங்காளி, இந்த வீடு தானே நல்லா தெரியுமா? பங்காளி, போதையில இருந்தாலும் இந்த வீடு மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னு வையே, நீங்க ரெகுலர் கஸ்டமர். யாரு இந்த நேரத்துல பெல் அடிக்க? வரேன். மணி என்ன ஆகுது? யாருங்க? யாரு? எல்லாம் வேண்டியவங்க தான் பானே. யாரு நீங்களா? வெளியில போங்க. வெளியில போங்க சொல்றேன்ல. பங்காளி, பாட்டி வரேன்னு சொன்னா பாட்டி இல்லாதே வந்திருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு காதுல விழல. தமிழ்ல தான சொல்றேன். வெளியில போங்க. என்னங்க? என்னமா? வெளியில போங்க. மாதிரியா செட்டப் பண்ணி யாருன்னு தெரியல. யார் நீங்க? தோர்த்தி விடுங்க எல்லாரும் வெளியில. அப்பா வேற இருக்கறாரா? பக்க செட்டப் தான் பங்காளி. ஏய், யார் நீங்க? ஏய், சீ, வெளிய போ. வெளிய போ. காயத்ரி, உள்ள போ. நீ எங்க வந்த? உள்ள போ. உள்ள போமா. சொல்றல. யார் இவங்களா? என்ன போடி? ஏந்திரா, குடிச்சு வந்து வீட்ல கலாட்டா பண்றீங்க. புரிஞ்சுக்காம நீ வேற. ஏய், வெளிய போங்கடா. வெளிய போடா ராஸ்கல். போ. வெளிய போ. ஏய், வாடா, வெளிய போ. ஐயோ, என்னாச்சு? ஐயோ, யாராவது வாங்க. எந்த வீடு வரும்? வெளிய போ. வெளிய போ. ஏய், சந்தோஷ். வெளிய போ. விடுடா அவனுங்களே. ஏய், ராணி, அவனை பிடிச்சு இழு. ஏய், சந்தோஷ், விடுடா. ஏய், சந்தோஷ், வாடா. ராணி, குடிக்க தண்ணி கொஞ்சம். அவனுக்கு கையை உடைச்சு அடுப்புல வைக்க. ஒண்ணும் இல்லப்பா. வீடு போய் சேர மாட்டானுங்க. விடு ராணி, விடு. லாரியா வந்து மாறிட்டு போகட்டும். அப்பா ஒண்ணும் இல்லப்பா. என்னங்க நடக்குது இந்த வீட்ல? அம்மா அழுவதுமா. அம்மா அழுவதுமா. அம்மா என்னங்க? போகும்போது புரோக்கரை பார்த்து சொல்லிட்டு போங்க. இந்த வாரமே வீடு கிடைச்சாலும் போயிடலாம். வயசு பொண்ணு வீட்டுல வச்சுட்டு பயத்துல நெருப்ப கட்டிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டேம்மா. சந்தோஷ், உன் ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு வீடு காலியா இருக்குன்னு சொன்னல. கேட்டு பாத்துறேன் காயத்ரி. அவங்க கரிமீன் சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்களாமா. ஏன்? அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையாமா? அவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்களாமா? ஏய், கொடுக்க மாட்டேன்னா விடேண்டி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு. காயத்ரி, நீ உன் ஓனர் கிட்ட உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வைமா. ஏதாவது வீடு கிடைச்சா போய் தொலைலாம். 2 தெருவு தள்ளி ஒரு வீட்ல டூலெட் போர்டு பார்த்தோமா. நான் வேணா அங்க போய் பேசி பார்க்கட்டுமா? வேணாம் சாமி, இந்த ஏரியாவே வேணாம். எங்கேயாவது ஒதுக்குப்புறமா போயிடலாம். சரி, நானும் சந்தோஷம் போய் புரோக்கரை பார்த்துட்டு அப்படியே நான் ஆபீஸ் கிளம்புறேன். போய் முதல்ல வாசகது தாங்க கொடுப்போம். Hey, hey, stop it, I say. Otherwise I'll shoot you. Hey, 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 sir, கண்ணில ஒருத்த தப்பிச்சு போற சொல்றாங்க. உயிரோட புடி நீங்கல பாருங்க சார், இப்படிதான் கண்ணுக்கு நேரா தப்பிச்சு போறானுங்க. எங்க போயிடுவான்? இன்னைக்கு ஒரு 10 பேர்ட்டையாவது பிடிக்கணும்ப்பா.
அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமுடைய கலைத்தாயை தொழுவோம். அப்பா சுவாமி எல்லாம் நல்லபடியா நடக்கணும். என்னடா முடுசாமி எப்படி இருக்க? 2-3 நாளா ஆளை பார்க்க முடியல. அதா ஒரு சின்ன சோழியில அது முடிச்சிட்டு வந்தேன். பிறகு தொழிலெல்லாம் எப்படி ஓடுது? ஓடுது. நான் இப்பதான் பக்கத்து தெருவுல 4-5 பார்ட்டிகளுக்கு வீட்டை காமிச்சிட்டு கமிஷனை புடிக்கிட்டு வரேன். புளிப்பாண்டினா கொக்கா அப்படியே வர்ற வழியில ஒரு கோட்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன். எங்க போய் வாடகை காசு? இது வாடகையா? ஓ இடத்துல போர்டு வச்சு ஆபீஸ் போடுறதுனால கேக்குறியோ? தராமலே எங்கடே போய் போறேன்? கமிஷன் வரல? கமிஷனா கொடுத்துருவோம். இல்ல நீ நானும் நம்மால்டே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐட்டம்ல தாரம்டே. ஏய் கவரிங் மாமா டாடா. நில்லு. பயபுல இதெல்லாம் கவரிங் யாரே சொன்னது? எங்க அம்மா தான். உங்க அம்மாவா? என்ன பாக்கிய? இல்ல நல்ல புள்ளைய பெத்து வளர்த்திருக்கீங்க அதான் பார்த்தேன். புள்ளைய பெத்தவளுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும். உங்க வேலைய பாத்துட்டு போ. சரிதா போத்தா. காலங்கத்தால வாயை கொடுத்து வாயவே புண்ணாக்கிட்டோம்ல. ஹலோ கம்ப்யூட்டர் தம்பி கொஞ்சம் நிக்கீங்களா? இத வந்துட்டேன். தம்பி அன்னைக்கு 18,000 ரூபாய் வாடகையில 5 பேர் தங்குற வீடு கட்டிங்களா? இப்ப ரெடியா இருக்கு போவோமா? அது அப்போ இப்ப 5,000 ரூபாய் வாடகை 8 பேர் தங்குற மாதிரி வீடு இருக்கா? வாடகை இல்லாம சும்மா தங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு போறீங்களா? பாளையங்கோட்டை ஜெயிலு. அங்க போறோம்னா யாரையாவது கொலை பண்ணணுமே. உங்களை பண்ணவா? பிளானிங் எல்லாம் நல்லா தாண்டே இருக்கு. ஆமா கொலை எப்படி செய்வீங்க? அப்படியே இல்லங்களே ஸ்ட்ரைட்டா ஏத்திட்டு போய்கிட்டே இருக்கறேன். அட கொலைகார பாயிலா இடத்த காலி பண்ணுடே. உங்க கம்ப்யூட்டர் தொலைல பாழா போம்டா. நீ தெருவுல தானே படுத்தோணும். என்ன ஏத்தி கொலை பண்ண பாக்குறீங்க? படுவாய் பாயிலுங்க. ஹலோ ஓனரா எனது வீட்டை வாடகை கட்டிங்களா? யாரு கட்டி விட்டீங்க? இந்த புளிப்பாண்டி குளத்தரமா அலையுது பாத்துக்கிடுங்க. நல்லா இருக்காது. அடவே சார் வாங்க சார். வணக்கம். இது மாதிரி வண்டிய நானே நேத்து போன் பண்ண நினைச்சேன். நீங்களே வந்து நிக்கீங்க. வேண்டியதானப்பா. இன்னைக்கு தானே வீடு காலியாச்சு. காலி பண்ணல சார். காலி பண்ண வச்ச மாத்திடுங்க. பொறுக்கி பாயில 2 மாசம் வீடு காலி பண்ண வில்லங்க பண்ணிட்டு இருந்தாங்கல. அப்புறம் என்ன அடிதடி அடிச்சா? அந்த லெவலுக்கு போச்சு தம்பி. படான்னு காலைல வந்து காலி பண்ணிட்டானுங்களா? சார் ஹவுஸ் ஓனர் மலேசியா இருக்காங்க. தனி வீடெல்லாம் நம்ம கொண்டு தான். எப்பப்பா பார்க்கலாம்? இப்ப கூட பார்த்தலாம் சார். என் கமிஷன் 80 மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா காலையில. நாளைக்கு பார்க்கலாமே. சார் என் கமிஷன் பணமும் நாளைக்கு வாங்கிக்கப்பா. தம்பி படிச்சு போல சொல்லக்கூடாதா? 80 ரூபாய் போர்டு மாட்டிருக்கோம்ல. நாளைக்கு காலையில பாக்குறேன்ப்பா வீடு. சரி பணமும் நாளைக்கு வாங்கிக்க. பார்க்கலாம் சார். வரட்டுமா? ஆனா நல்ல வீடா காட்டு. சரி வந்துருங்க சார். சார் காலையில 7 மணிக்கு சத்தியமூர்த்தி தெரு மறக்காம வந்துருங்க சார். நான் 7 மணிக்கு வந்துருவேன். நீ வந்துருவியா? நான் 6 மணிக்கே வந்துருவேன் சார். சரிப்பா மறக்காம வந்துரு. சரி சார் பாத்து போங்க. நல்ல வீடா காட்டு. நல்ல வீடு தான் சார். உங்களுக்கு பார்த்தோன்னா பிடிச்சு போகும் சார். தம்பி பார்க்கலாம் 80 ரூபாய் கமிஷன் மறந்துடாதீங்க சொல்லுங்க. என்ன அப்பா 80 ரூபாய்க்கு எவ்வளவு முக்க வேண்டியது இருக்கு? முனுசாமி உனக்கு தான் பேங்க் ஓபன் பண்ணுவாடே. நீ கடையை காலி பண்ணுவே. கழுவி விடணுமா? அவ்வளவு நாரி போச்சா நம்ம பொழப்பு. சரிடே இன்னைக்கு ஆபீஸ் லீவுடே. நீ சந்தோஷமா தேய்டே. வரட்டுமா? இல்ல இங்க சாண பிடிக்காதான் வாடகை கேட்பான். புரோக்கர் வரான். எங்களை சொல்லிட்டு நீ லேட்டா வர? கொஞ்சம் பத்தல சார். அதான் கடைக்கு போயிட்டு வந்தேன். என்ன புரோக்கர்னே மூஞ்சிரு வாகனத்துல புள்ளியார் வர மாதிரி வரீங்க? தம்பி ஆளை பார்த்து இடக்கூடாதீங்க. ஒரு பார்ட்டி கமிஷன் தரல அதனால வண்டியை புடிங்கிட்டேன். புளிப்பாண்டி இந்த விஷயத்துல கராரா இருப்பான் தெரியுமா? சார் வரையில வீட்டை பாத்துருவோம். எவ்வளவு ஏன் ஏரியால டூலெட் போடப்பட்டது? கையில மாட்டா சவுட்டி போடுவேன். அப்பா ஏட்டி இவ்வளவு சத்தம் போடு. அது ஒண்ணு இல்ல சார். ஆயில் சர்வீஸ் பண்ணா தெரியா போயிரும் பாத்துக்கிடுங்க. சார் இது வடக்கு பார்த்த வீடு ரொம்ப ராசியா இருக்கும். பாத்துக்கிடுங்க. நீங்க எங்கேயோ போறீங்க. உள்ள வாங்க சார். வலது கால எடுத்து வச்சு வாங்க. சுவிட்ச் போட்டா லைட் எரி பாருங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். அடுவாயு பயலு அப்படியே போட்டு போயிருக்காங்க பாருங்க சார். நல்லா பாருங்க சார். ஃபேன் கூட அப்படியே இருக்கு. எவ்வளவு பெரிய ஹால் பாத்தீங்களா? படுத்து உருளலாம் சார். இந்த ஏரியால இவ்வளவு கம்மி வாடகையில வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பாத்துக்கிடுங்க. கிடைச்சிடுச்சாப்பா? அது உங்க அதிர்ஷ்டம். ஆமா என்ன வீடு ஃபுல்லா ஒரே சாராய பாட்டிலா கிடக்குது. மறந்து போய் நீங்க வேற. இது அந்த காலி பகுதியில இருந்தாலும் சொன்னல. நான் க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் சார். ஒண்ணு கவலைப்படாதீங்க. க்ளீன்லாம் பண்ணி கொடுப்பேன் ஓகே. ஆனா ஹவுஸ் ஓனர் ஒயிட் வாஷ் பண்ணி கொடுப்பாரா? சார் ஒயிட் வாஷ் எதுக்கு சார்? வாட்டர் வாஷ் பண்ணீங்கன்னா பளிச்சு ஆகும்ல. என்னையா வண்டி கழுவுற மாதிரியே பேசி. சார் ஒயிட் வாஷ் பண்ணா 10 நாள் ஆகும் சார். பரவாயில்லையா? என்ன தம்பி இந்த வீடியோ நல்லா இருக்குப்பா. இந்த வீட்டுக்கு வந்துடலாம். செலவாகும்டா சார். சில்லறை விஷயத்துக்கெல்லாம் யோசிக்காதீங்க சார். சரி எனக்கு என் பிள்ளைக்கும் வீடு ஓகேப்பா. என் பொண்டாட்டி என் பொண்ணு வந்து வீடு பார்த்து ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னு வை. அடுத்த நிமிஷமே அட்வான்ஸும் கையில கொடுத்துறேன். நீ ஹவுஸ் ஓனர்ட்ட கொடுத்துரு. ஆனா ஒரு விஷயம் சார். அவங்க வந்த பிறகு துணிகாய் போட கம்பி இல்ல பால்கனி இல்லன்னு வாடகை குறை கூடாது. ஆமா சொல்லிட்டேன். அதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் என் பொண்டாட்டியும் பொண்ணையும் கூட்டு வரேன். அவங்க பார்த்து ஓகேட்டா மத்த விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். கிளம்புறீங்களா? சார் மறந்துட்டீங்களே. என்னையா நம்ம போர்ட படிச்சு சும்மா போறீங்களே சார். எந்த போர்டு? 80 சார். 80? ஓ அதேதான் சார். விட மாட்டியே சார். உடைக்காம ஒரே நோட்டா கொடுங்க சார். அப்படியே வச்சுக்கிறேன் சார். 80 ரூபாய் 100 ரூபாய் பண்ணிட்டா தம்பி. 80 ரூபாய் சரக்கு போயிரும். 20 ரூபாயில வாட்டர் பாக்கெட், கிளாஸ், சிப்ஸ், டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல. இதெல்லாம் தேவையா உனக்கு? வாடா போலாம். போ தம்பி போ. படிக்கிற வேலையை பாரு போ. வா வா. எவ்வளவு முக்க வேண்டியது இருக்கு. 66 என்னடா எதுக்குடா பணத்தை கொடுக்குற? எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்ற? டாக்டர் பட்ட கொடுக்க போறீங்களா? நோட்டை கொடுறே. அதனால உன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்ச ஒரு புரோக்கர் இருந்தான். ஒரு நாள் படி தரைக்கு வெந்து செத்து போயிட்டான். பரவாயில்லாச்சு.
செத்தவன் என்ன பண்ணுவான்? ஒவ்வொரு சமாதியா போய் ஆவிக்கெல்லாம் வீடு வேணுமா வீடு வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அப்பா பணம் கொடுத்துட்டு போறாரு, பையன் பாமா போட்டு போறா. பை இருக்கு தம்பி, என்ன விட்டு போறீங்க? ஐயோ வந்துட்டா. என்ன தேடிட்டு இருக்க? இட்லி பானைங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஒரு நிமிஷம் இருங்க, காப்பியாவது வச்சு. அதெல்லாம் வேணாம் ராணி, நான் போய் ஆபீஸ் கேண்டீன்ல குடிச்சுக்கிறேன். முதல்ல குழி பாக்குறதுக்கு பயமா இருக்கு. அங்க மட்டும் என்ன வாடுதான்? கோவம் ஒண்ணு வேணாம், விடுங்க. அப்புறம் இந்த வீட்டு புரோக்கர் வருவான், அவன் வந்தானா ஞாயிற்றுக்கிழமை காலைல அவனுக்கு வேற கொடுக்கணுமா? பின்ன அவன் என்ன உன் தம்பி ஓசியில வீடு பார்த்து கொடுக்க? எவ்வளவு? 1 மாசம் வாடகை. அது சரி, 1 மாசம்லாம் கொடுக்காதீங்க, பாதி மாசம் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அதெல்லாம் நீ ஒண்ணும் பேசாத, ஒத்துக்கிட்டதை கொடுத்துதான் ஆகணும். அப்புறம் மத்தியானம் சமைச்சிட்டு இருக்காத, தம்பி எழுப்பி சாப்பாடு வேண்டாம் சொல்லி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க. பால் காய்ச்சியாச்சு, மத்தியானம் சமைக்கணும். நீங்க போய் துணியை மாத்திட்டு கிளம்புங்க. அப்படி ஒண்ணு இருக்கா? எரும மாடு சின்ன தூங்கிட்டு இருக்க நீ. டேய் எந்திரா. ஏம்மா? 1 மணியாவது என்ன தூங்கிட்டு இருக்கா? விடுமா, வீடு மாத்தின டயர்டு. பையன் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கான், அதான் தூங்குறான். எல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்க வேண்டாமா? இன்னைக்கு லீவ் போட்டு எல்லா வேலையும் செய்வான். 2 பேரும் சண்டை போடாம எல்லாத்தையும் ஏற கட்டுங்க. ராணி நான் வரட்டா? சண்டை போடாதம்மா. ஏப்பா நான் சொல்லி இப்படியே செல்ல கொடுத்து இவனை கேளுங்க. என்ன துரைக்கு இப்பதான் வெடிக்குதோ? நான் மார்க்கெட் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இன்னைக்கு கிளாஸுக்கு போவானா? கிளாஸுக்குலாம் நல்லா போகாம இருக்க முடியாதுமா. டேய் அவளுக்கு கடைக்கு லீவு கிடைக்காதுடா, பண்டிகை நேரம். நீ ஒரு நாள் கிளாஸ் போறனா கெட்டா போய்டும். நான் என்ன தெரியல சுத்திட்டு இருக்கேன், சும்மா இருமா. டேய் பாருடி, எல்லா வேலையும் நானே செஞ்சிட்டு இருக்கேன். அந்த மனுஷன் வேற சாப்பிடாம போய்டார். சொன்னா கேக்குற பாத்தியா? நீ கத்தாதம்மா, நீ போமா, நான் இவனை பாத்துக்கறேன். நீ போமா. எல்லாம் நான் கொடுக்குற இடம். டேய் இன்னைக்கு நீ லீவ் போடுற. என்ன காயத்ரி விளையாடுறியா? என்ன விளையாடுறியா? மஞ்சோட சுத்தம் மட்டும் லீவ் போடுறல, நம்ம வீட்டு வேலைக்கு லீவ் போட முடியா? என்ன இன்னைக்கு நீ லீவ் போடுற, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிற. உன்னால முடிஞ்ச வேலைய பண்ணு, மத்ததெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். புரியுதா? புரியுது. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணா அடங்கிதான் போணும். பொண்ண மாதிரி தம்பியை சமாளிக்க என்ன மாதிரி அக்கா தான் வேணும். மா போலாமா? நான் போகும்போது ஆட்டோல உன்னை இறக்கி விட்டு போயிடுறேன். நீ வரும்போது தனியா வந்துருவல்ல? ஓகே. டேய் கதவு சாத்திக்கோ. அம்மா ஐயா புலிப்பாண்டி வீட்டுக்கு ஆளை குடி வச்சாச்சு. கமிஷனை வாங்கிட்டு புள்ள சாதிட வேண்டியதுதான். அம்மா என்னடா இது, புலிப்பாண்டி கிளிப்பாண்டி ஆக்கிட்ட? நீயா? எதே நீயாவா? வீடு பார்க்கும்போது மரியாதை இருந்துச்சு, இப்ப என்ன மரியாதை குறையுது? முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. வீடெல்லாம் புடிச்சிருக்கா தம்பி? அதெல்லாம் பிடிக்காம இருக்கும். நீ முதல்ல மேட்டருக்கு வா. ஒண்ணு இல்லடே, சொந்தக்காரர்கள் ஒண்ணு செத்து போச்சு. 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். நீ கொடுத்தா செட்டில் பண்ணிடுவா, கமிஷன்ல வச்சுக்கோ. யோ இந்த உலகத்திலேயே செத்து போன பொண்ணுக்கு செட்டில் பண்ற ஒரே கேப் மாதிரி நீதாயா? நீ என்ன வேணா கேவலமா பேசுகடே. காசை கொடு, கிளவி செட்டில் பண்ணும்ல. யோ அப்பா வீட்ல இல்லையா? நைட் வந்து வாங்கிக்கோ. வாஸ்தவம் தான், அது வரைக்கும் பாடி தாங்காது இல்ல. போய் ஐஸ் பண்ணி ஐயோ அப்பா, ச்சே ஒரு எலி புலி அவமானப்படுத்திருச்சே. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மா அம்மா. யோ தம்பி நீ மறுபடியும் பயமுறுத்தன்னு தெரிஞ்சதா? உசாரா இருந்த. இன்னும் போலையா? கோயிச்சுக்காரடே தம்பி, 500 இல்லனா பரவாயில்ல, 200 கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதே. ஏன் செத்து போன கிளவி டிஸ்கவுண்ட் போட்டுச்சா? நான் போதும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா இல்லனா என்னடே, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, யார்ட்டையாவது ஒன்னு வாங்கி கொடுடே. யாரும் இல்லையா? சொன்னா கேளியா? ஒரு வாட்டி சொன்னா உனக்கு புரியாதா? ஐயோ என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க. என்னைய மாதிரி பொண்டாட்டி கட்டி 2 புள்ளைய பெத்து நடுவுல படுக்க போட்டு ராத்திரில தூக்கம் வராம இருக்கிற அவஸ்தை இருக்கேன். நான் பட்டுட்டப்பா, பரவாயில்ல இருக்கிறது கூட. யோ திருப்பி டார்ச்சர் பண்ணாதயா, போயா. தம்பி ஒரு 100ஆவது. யோ 80. யோ சுத்தி எடுத்து மடியில போடுனா கிளவியோட சேர்ந்து நீயும் போயிடுயா? நானும் அதானே சொல்றேன், கிளவி ஆவி சொல்றேன். ஐயோ என்ன இவன் படக்குன்னு கதவை சாத்துதான், ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. இலே புலிப்பாண்டி, வாட்டர் இருக்கு, கோட்டருக்கு வழி பண்ணுமே. இல்ல ராஜேந்திரா, இல்ல நெல்லுல எங்களே போறேன்.
இந்த ஆள் திறந்த மாட்டான். மண்டியிலே போட்டாதான் அடங்குமா. உன்னையா இரு வரேன். மவன் சார் நீங்க சேது ஏதோ ஃபேமிலி மாதிரி தெரியுதுடே. These are all his planning. சேது இங்க பாரு. இத பாரு ஸ்டூடண்ட் மாதிரில இருக்கு. You are right. He is a student. என்னடே இது? He attempted a wrong operation. But informer இந்த அட்ரஸ் தான கொடுத்தான் கான். சேது வச்சிட்டடா ஆப்பு. நான் அலர்ட்னு அவசரப்பட்டு இப்படி போட்டேடே. அந்த ஆள் சொல்ற மாதிரி நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. போடு ஏசிக்கு ஒரு போன போடு. தலையெழுத்து. போடு. சேது சார். முட்டாள் இவன் என்ன சுட்டியா? இவனுக்கு ஏற்கனவே தெரியும்டே. சார் இன்ஃபார்மர் இந்த அட்ரஸ் தான் சார் கொடுத்தா. இன்ஃபார்மர் நோட்னா அவன் நோட்டான். அவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா உனக்கு எங்கேயே போச்சு அறிவு? அவசரப்பட்டு அவன் தான் சார் சுட்டான். சுட்டுக்காரவ பாரு. தீவிரவாதி யாரும் சுடுன்ட்டு யாரும் தெரியாது. சார் சுட்ட ஓடி என்ன போய் சுடுதீல? இதுதான் கோட்டிக்காரனா இருப்போம் போல இருக்க. சார் இது சரிதான். நீங்க ரெண்டு பேரும் ஜிஹெச்ல அட்மிட் ஆகுங்க. இவன் தான் அக்யூஸ்ட். எந்த என்கவுண்டர் பண்ணாலும் அந்த ஆள் நம்மளுக்கே மார்க் போடுறாரு. நாமளே பேசி முடிக்க வேண்டிய விஷயம். நீ தானே ஏசிக்கு ஃபோன் போட சொன்ன. நல்ல பிளான் கொடுத்துருக்காருடே. விடுடே. என்னத்த பிளான் போட்டு கொடுத்துருக்காரு? என் காலை சுட்டதான் மிச்சம், உன் கையை சுட்டதான் மிச்சம். சரி சரி எஸ்ஐ வரான். சார் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். வா வா. சந்தோஷ் சந்தோஷ் ஐயோ ஐயோ ஏன் புள்ளைங்க என்ன காச்சு அவளுக்கு ஐயோ சத்யா ஏன் புள்ளைங்க வண்டி விட்டு கையில வா. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வர அப்ப வாங்கிக்கலாம் போ. ஐயோ என்ன பண்றது? ஐயோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும்
கிளம்பலையா சீஃப் டாக்டர் நேரமாச்சு இன்னும் என்ன பண்ணீங்க சீக்கிரம் கிளம்புங்க குடுமா புரியலையா சீக்கிரம் பார்த்து போங்க என்ன கேஸ்? தீவிரவாதி என்கவுண்டர்ல ஷூட் பண்ணிட்டோம். சின்ன பையனா இருப்பான் போல இருக்கு. இப்பலாம் வயசுக்கு ஏத்த தப்ப யார் டாக்டர் செய்றாங்க? ஏற்கனவே செத்துட்டான் டாக்டர். What do you mean? He's still alive. இந்த பையன் சாகல. ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போங்க. நான் சொல்றது கேளுங்க. உங்க பையன் இன்னும் சாகல. உயிரோட தான் இருக்கான். உங்க பையன் இன்னும் சாகல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சீக்கிரம் என்னாச்சு? சந்தோஷ்க்கு என்னாச்சு? சொல்லு, சந்தோஷ்க்கு என்னாச்சு? சந்தோஷ்க்கு என்னமா ஆச்சு? சந்தோஷ் இப்ப எங்க? சந்தோஷ் சுட்டுட்டாங்களா? ஏன்? தீவிரவாதியா? இப்ப எங்க இருக்கான்? அழாத ராணி, அழாத, அழாதம்மா. சரி வா. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் ப்ளீஸ் சார் இந்த என்கவுண்டர் பத்தி சில கேள்விங்க சார். சார் ஒருத்தர் மட்டும் என்கவுண்டர் பண்ணிருக்கீங்களே, அவன் கூட்டத்தை பிடிக்கலையா? அவன் உயிரோட இருந்தா அவன் கேங்ல இருக்கிற எல்லாரையும் பிடிச்சிருப்போம். பட் அவன் செத்துட்டானே. அவனை பார்க்க ஸ்டூடண்ட் மாதிரியே இருக்கே சார். எனக்கு ஷாக்கா தான் இருந்துச்சு. உண்மையிலேயே அவன் ஒரு தீவிரவாதியா சார்? என்ன क्वेश्चन இது? தீவிரவாதி சுட்டதால தான் எங்க ஆளுங்களும் சுட்டாங்க. சார் சார் வந்து அந்த பையன் இன்னும் சாவல சார். யோ என்னவே சொல்ல? ஆமா சார். என்னையா சொல்ற? அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கா சார். இப்போ எங்க இருக்கா? ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிட்டாங்க சார். அப்பா இது வேற குடத்தில் தாங்க முடியல. என்னையா என்கவுண்டர் பண்ணிருக்கோம்? என்ன பண்ண நம்ம தலையில உயிரோட இருக்காங்கறா. ஏசிக்கு தெரிஞ்ச செத்தோம். முதல்ல போனை போடு. அந்த ஆளுக்கு போனை போட்டு பேசிடுவோம். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். வெளிய தப்பான என்கவுண்டர் பேசிட்டாங்க சார். 1 செகண்ட் ப்ளீஸ். சொல்லுச்சது சார் அக்யூஸ்ட் உயிரோட இருக்கானா சார்? சார் சார் சாரி சார். இப்போ ஃபோன் பண்ணி அக்யூஸ்ட் உயிரோட இருக்கான்றேன். முட்டாள். சரி நாங்க வரேன். நான் வரதுக்குள்ள அவன் செத்துருக்கணும். சுதாகர் சார் சாரை கூட்டு போவே. ஓகே சார். அம்மா கவலைப்படாத, எல்லாமே சரியாயிடும். நம்ம சந்தோஷ்க்கு ஒன்றும் ஆகாது. அப்ப நீங்களாவது அம்மா அப்பா நம்ம சந்தோஷ்க்கு ஆபரேஷன் முடிஞ்சிட்டுமா? உயிர் பொழைச்சிட்டா. என் புள்ளைய முழுசா கிட்ட கொடுத்துரு. ரேஷன் கட்டி கிட்ட கூட்டிட்டு வர. ரேஷன் கட்டி பார்க்கலாமாப்பா? போலீஸ் இருக்காங்கப்பா, இப்போ அவனை பார்க்க முடியாது. மேடம் மனசு வச்சா எல்லாம் முடிஞ்சு போகும். ஏன் டாக்டர் அவனை போய் காப்பாத்துறீங்க? என்ன சார் விளையாடுறீங்களா? உயிரோட இருக்கிற பையனை செத்துட்டதா சொல்லி என்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பியிருக்கீங்க. நான் மட்டும் பார்க்கலனா இந்நேரம் கூறு போட்டு கெட்டி கொடுத்திருப்பீங்க இல்ல? என்கவுண்டர்ல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. நீங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா? நான் என்ன கழுத்துல நிச்சா கொல்ல சொல்றேன். ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா தானா சாவறான். Will you please get out of this place? எதுக்கு டாக்டர் இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆவறீங்க? எங்களுக்கு கொலை பண்ண தெரியாம உங்கள்ட்ட சொல்றோம். உங்கள்ட்ட சொன்னா வேலை சுலபமாயிடுவேன்னு நினைச்சோம். இதெல்லாம் நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நடக்கிற ஸ்மால் அட்ஜஸ்ட்மென்ட் தானே. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறீங்க. என் குடும்பத்தையே கொண்ட கொலைகாரனா இருந்தா கூட இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்தா அவன் பேஷண்ட் தான். அவன் உயிரையும் காப்பாத்துறதுக்கு தான் எங்க மருத்துவம் எனக்கு கத்து கொடுத்துருக்கு. மேடம் ஏற்கனவே டெரரிஸ்ட சுட்டுட்டதா ஏசி டிவி பேப்பர் நியூஸ் கொடுத்துருக்காவ. அவளுக்காக ஏதோ அந்த பையலை பார்த்து சாடிச்சுங்களே மேடம். டேய் பிச்சைடா எடுத்துட்டு இருக்க. நாளை காலையில நியூஸ் வரப்போ அவன் செத்துருக்கணும். என்ன மிரட்டுறீங்களா? இன்னும் ஒரு நிமிஷம் நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா உங்க 3 பேர் பேர்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். நானும் கவர்மெண்ட் செவன் தான். நாங்க மட்டும் என்ன ரோட்ல நின்னு குச்சியை சவித்துட்டு இருக்கோம். பேசுறாங்க பேச்சு. என்ன சார் இது? விடுடே அவனை எப்படி காலி பண்ண தெரியும். வாடா. அந்த பையனை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அண்ணாஜி வணக்கம். வாங்க. நீ போய் எடுத்துல போல. நீங்க நான் புளிப்பு ஆண்டி புரோக்கர். அது இல்ல நீங்க கூட போலியான்னு கேட்டேன். கொஞ்ச நேரமா நிம்மதியா இருந்துக்கிறேன். அண்ணாச்சி அது பொம்பளை சமாச்சாரம். எனக்கு நிறைய போன் வருமா? சரி. இந்த போன் அடிக்க பாருங்க.
ஹலோ புலிப்பாண்டி பேசுறேன் சொல்லுவே. என்னது 6000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடா? இல்ல இருக்குல. ஆளு யாரு? எம்எல்ஏவா? சொல்ற பாத்துக்கோ. எம்எல்ஏ ஆனாலும் எம்பி ஆனாலும் கமிஷன் விஷயத்துல புலிப்பாண்டி கரெக்டா இருப்பான். இல்ல போன வாரம் ஒரு மினிஸ்டருக்கு எஸ்டேட் முடிச்சு கொடுத்தேன். 7 லட்சம் ரூபாய் கமிஷன் வந்து. பெரிய புரோக்கர் இருப்பான் போல இருக்கே. எடுத்து சொல்லு அப்பதானே புரியும். ஏமா என்னமா வாமா என்னமா? இந்த நாள்ல எது நல்லா இருக்கு பாருங்க. உன்னை தவிர எல்லாமே நல்லா இருக்கு. அட சும்மா சொன்ன போமா. இந்த பொம்பளைகளை திருப்தி படுத்தவே முடியாது. அண்ணாச்சி எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? 25 வருஷம். சென்னையில சரவணா ஸ்டோர் தெரியுமா? தெரியுமே. போத்திஸ் தெரியுமே. ஆர்எம்கேவி தெரியுமே. அந்த மாதிரி நம்ம கடை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்குமே. எல்லாம் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஆயினடா. எல்லாம் ஜில்லுன்னு. சொல்லுங்க. நீ சொல்றது நடக்க மாட்டே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கிளிப்பாண்டி இருக்கான். சொன்னா நாளைக்கு ஓபன் பண்ணிடுவோமா? அங்க கிடைக்குமா? எந்தீங்க? சென்னையில எங்க அண்ணன் கிளிப்பாண்டி இருக்கான். ஒரு போன் போட்டா போதும். நாளைக்கே உங்களுக்கு பணல் பார்க்கல ஒரு கடை ரெடி ஆயிடும். சிங்க மாதிரி இருக்கியா நாச்சி? கையெடுத்து கும்பிடுங்க. அப்படியே உட்கார்ந்து இப்படியா நினைச்சு பார்த்துட்டே கண்ண மூடுங்க. சென்னை பனகல் பார்க்கில் ஒரு புதிய உதயம். ராதா ரெடிமேடு. இது துணிக்கடை அல்ல, கடல். என்ன ஆயிட்டு? பில்லுக்கு பணம் கொடுக்க வரையில கும்பிட்டு வழி அனுப்பி வைக்கிறீங்கள? இல்ல இங்க இருந்த புரோக்கர்களே அவள் அப்பவே கிளம்பிட்டாவல. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல சொன்னாவ. சொல்ற ஐசில ஆளை காணுமே. சேது ஏசிக்கு போன போட்டு சொல்லு. விஷயத்தை முடிச்சிட்டு அப்புறம் பேசிக்கலாம். ஹலோ. என்ன பொம்பளை ஹலோ. பண்றீங்க? என்ன சந்தோஷ் கிடைக்கலையா? என்ன பாக்குறீங்க? அவனை தேடி தானே வந்தீங்க? பின்ன உங்களை தேடி வரதுக்கு நீங்க அத்தை பொண்ணும் இல்ல, நான் உங்க மாமா பையனும் இல்ல. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எதுக்கு அந்த பையனை கொல்லத்துக்கு இப்படி வெறுத்தனமா அலையறீங்க? ஏன் டாக்டர் அம்மா எங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கிய? அவன் பத்திரமா ஹாஸ்பிடல்ல தான் இருக்கான். ஓஹோ, புத்திசாலித்தனமா நடந்துக்கிறதா நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்றீங்க. சேதுபதி குறி வச்சு மிஸ் ஆன ஒரே ஆள் அவன் தான். அவனை மறுபடியும் மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஷாட் தூக்கிடுவேன். கரெக்ட் அது. பாத்து தேயல் பிரிஞ்சிட போறது. மேடம் எங்க ஏசி சார்ட்ட ஒரு வார்த்தை பேசிறது இல்ல? உங்க ஏசி கிட்ட நான் எதுக்கு பேசணும்? என்ன மேடம் தீவிரவாதியோட மோசமா பேசிட்டு இருக்கீல? அவன் எங்க கஸ்டடியில இருக்கிற டெரரிஸ்ட் மேடம். நீங்க 2 பேருமே என்னோட கஸ்டடியில இருக்கிற பேஷண்ட்ஸ். ரொம்ப நேரம் கண்ணு முழிக்க கூடாது. பேசாம பிரெட்டும் பாலும் சாப்பிட்டு சமத்தா படுத்து தூங்க. குட் நைட். சேதுபதி ஐபிஎஸ் என்ன அக்கா நம்மள ரொட்டியும் பாலும் சாப்பிட்டு படுக்க சொல்லுதா? கான் வெறுப்பேத்தாத கான். ஏசிக்கு போன் போடுறான். அந்த என்ன சொல்ல போறான்னு தெரியல. கத்து போறா. இந்த ஆளுக்கு போன போட்டு தான் ஒவ்வொரு என்கவுண்டருக்கும் ஒரு காயம். கிடைக்கல. கிடைக்காத நேரம் எந்த வீட்டுல இருக்காரு அந்த ரவி? கண்ணு முழிச்சானா? இன்னும் முழிக்கலமா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. இந்த பையனை கோர்ட்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தான். ஜாக்கிரதையா பாத்துங்க. சரிம்மா. வெளிச்சம். சந்தோஷ் என்ற கம்ப்யூட்டர் மாணவனை போலி என்கவுண்டரில் சுட்டது பற்றி தீவிரவாதி என தவறாக சுடப்பட்ட மாணவன் ஏசி ராகவன் அவர்களின் தலைமையின் கீழ் இந்த கொடூரமான சம்பவம் நடந்தேறியுள்ளது. சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் அவங்க குடி வந்தாங்க. அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போகும்போது தான் நான் பார்த்தேன். வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அது நல்ல குடும்பம். பாவம் அந்த பையன். போலீஸ்காரனுக்கு இவாளுக்கு ஏதோ முன்விரோதம் இருக்கும் போல இருக்கு. சுட்டுட்டானுவ. உசுரோட அருமை தெரியுமா போலீஸ்காரனுக்கு? ஆனா அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன். கலவரம் நடக்கும், பூமி வெடிக்கும், என்னால எதுவும் சொல்ல முடியாதுவே. இப்படி அநியாயம் நடக்குதுவே. கேட்க யார் இருக்கா? ஏதோ பொழைச்சுக்கிட்டாம்னா அவன் செத்துக்கிட்டு போயிருந்தாம்னா போலீஸ் அவன் உயிரை திரும்பி கொடுக்குமா? இருந்தாலும் சும்மா விட மாட்டோம்லக்க. நேத்து மேட்டர் டிவியில காட்டுறான். டிவி காரன் லேச்சு போட்டவனா? அங்கங்க ஆள் வச்சிட்டு போனோம்ல. பரவாயில்ல, போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டுதான். உறவென்ன அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஆளு தான் நம்ம நாட்டுக்கு தேவை. சந்தோஷ். ஏய் நில்லுமா. எங்கம்மா போற? என் பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேன் சார். உள்ளே பத்து வைக்க சொன்னா தரதலையே பத்து வச்சிருக்க. விட்டா 4 ஊருக்கு கொண்டு போக போல இருக்க. சொல்லாதீங்க சார். அவன் அதெல்லாம் செய்ய மாட்டான். நான் இத பாருமா. போமா அந்த பக்கம். கொண்டு வாயா. உள்ளே ஏத்துங்க. நெக்ஸ்ட். ஏய் போல. ஏல எந்தில சோரா சார் பண்ணின கலத்த சொன்னா கலத்திவீலோ போட்டன போல போல கலத்தல பண்ணின. ஏய் நீ வால. சார்
இவன் ஏசி ராகவன் கேஸ். ஓ அவனா இவன்? இவனெல்லாம் அங்கேயே போட்டு தள்ளியிருக்கணுமே, இங்கே அனுப்பிச்சானுவ. கொண்டால வை. ராஜேஷ் உள்ள என்ன நடக்கு? அண்ணாமலை நம்ம சிவனேஸ்வரி பின்னி வச்சுட்டு இருக்காரு. எலை ஜெயிலுக்கு உள்ள இருக்கேன்னு பாக்கியா? இந்த அண்ணாமலைய பத்தி தெரியும்ல? ஜெயிலுக்கு உள்ள இருந்துகிட்டே உன்னைய தூக்குவோம்ல. எலை போன வெயில செத்த தூக்கி போல முதல்ல. யார்கிட்ட? கொஞ்சம் வேலை பாருங்களா. வணக்கம் அண்ணாச்சி, என்ன வெயில உட்காந்துருக்கீங்க? அட விடுவே. அண்ணாச்சி என்னவே பொண்டாட்டி புள்ளியெல்லாம் சௌக்கியமா? உங்க புண்ணியத்துல எல்லாம் நல்லா இருக்காங்க அண்ணாச்சி. ஆமா உங்க அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தே சரியா போச்சா? சரியாச்சு. உங்க ஒரு போனுக்கே ராஜ மரியாதை இல்ல, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அண்ணாச்சி மார்க்கெட் வரைக்கும் போறேன், உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? எல்லாம் கிடைக்குதியா? ஒரு ஃபுல்லாவது அண்ணாச்சி. சரக்கு தானே, வாங்கிட்டு வந்து ரூம்ல போடு, கெட்டா போகுது. சார் இந்த பையன் தான் அந்த ஏசி ராகவன் சார் கேஸ், பாத்துக்கிடுங்க. உட்காரு. பார்த்தா நல்ல பையனா தான் தெரியுற, ஆனா அடம் பிடிக்கிறியாம்ல. ஐயா தெரியாம பண்ணிட்டேன், நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன்னு ஜட்ஜ் முன்னாடி சொல்லிட்டா போதும். எந்த தப்பும் செய்யாம நான் ஏன் சார் ஒத்துக்கணும்? பொடி பையன்டா நீ. கோர்ட்ல உண்மையை ஒத்துக்கிட்டேனா 7 வருஷம் 7 மாசம் மாதிரி ஓடிடும். இல்ல ஆயுசுக்கும் இங்கே கடந்து சாக வேண்டியதான். என்னடா வாமிட் வருதா? இங்க குடுக்கிற முதல் ட்ரீட்மெண்ட் இது. இதுக்கே வாந்தி வந்தா எப்படி? டேய் என் சர்வீஸ்ல நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளவு பொறுமையா பேசினது இல்லடா. பெரிய இடத்து சமாச்சாரம். இங்க உன் மேல ஒரு அடி விழுகாம நான் பாத்துக்கிறேன். உண்மையை ஒத்துக்க. ஒத்துக்கவே இல்ல? முடியாது. போடா. சொல்லுங்க ராகவன் சார். பேசியிருக்கேன், ஒத்துக்குவான். ஒத்துக்கலைன்னா ஒத்துக்க வைப்போம். நம்ம பயில கில்லியாச்சே. ஏய் இங்கதாம்ல கதத்துற. என்னடா முடிக்க போல உள்ள. என்னடே நியூ அட்மிஷனா? என்னங்க நியூ அட்மிஷனான்னு கேட்டோம்டே. ஆமாங்க. வா வந்து உட்காரு. ஏன் கூட இப்படி போட்டானுவ? சொல்லு. அத்தான் பேர் எழுதிட்டு இருக்க. அப்ப தம்பிக்கு ஏன் செல்லத்துக்கு நான் பண்ண மாட்டேனா? கொஞ்சி கொடு. நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் அதுக்குள்ள போட்டு வைக்கிறேன். சார் பேர் தெரியும்ல. போடா. இங்க காட்டு.
காட்டு. யார குரங்குற? நீ குரங்கு, அத்தான் குரங்கு, என்ன குரங்குற? ஏதோ விவகாரம் இருக்கு. என்னடே புதுசா? ஜெயிலுக்கு புதுசான்னு கேட்டேன். ஆமாங்க. இந்த இடு வேண்டாமா? சரி விடு. அறிவு இருக்கல உனக்கு? ஒன்ன வளர்த்து வச்சிருக்கேன். என்னாச்சுங்க? என்ன ஆச்சு? டிவில என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் இவளால. நீங்க பண்றது மட்டும் ரொம்ப நியாயமா? ஏன் இப்படி ரத்த வெறி பிடிச்சு அலையறீங்க? தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்க நான் ஒன்ன மகாத்மா இல்லடா. தப்பு கூட தப்பு இல்லாம சரியா பண்ணணும். டிபார்ட்மெண்ட்ல எப்பவுமே எனக்கு கெட்ட பேர் வர விட்டவே மாட்டேன். ப்ரமோஷன் கிடைக்கும்னு டிபார்ட்மெண்ட் விஷயத்தை பப்ளிக் பண்றானுல்ல, விடவே மாட்டேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். உன் சந்தோஷம் சேர்த்தாம சொல்றேன். என்னங்க என்னங்க அப்பா அம்மா எப்படி இருக்காங்க காயத்ரி? அம்மா என்ன நினைச்சு எப்பவுமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அழவேனான்னு சொல்லு. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீங்க தான் தான். சந்தோஷ், தைரியமா இரு. எதுக்கும் பயப்படாத. யாராலையும் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நேத்து கூட ஜெயிலர் வந்து என்ன கூட்டுறத ஒத்துக்கோன்னு எவ்வளவோ மிரட்டி பார்த்தாரு. நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன் காயத்ரி. ரொம்ப மிரட்டுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. டேய், இந்த கேஸ பத்தி சேனல்ல சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். எப்ப வேணாலும் உடனே டெலிகாஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. நேரம் ஆச்சு, எல்லாரும் கிளம்புங்க. சொல்லுதம்ல, கிளம்புங்க. பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சந்தோஷ் சுடப்பட்ட வழக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் திருப்பு முனைகளையும் சந்தித்து வருகிறது. 15 நாள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தோஷை ஜெயிலர் சாந்தமூர்த்தி கோர்ட்டில் தீவிரவாதி என ஒப்புக்கொள்ளுமாறு மிரட்டி வருகிறார். நாங்க 4 நாள் எட்டனா திருப்பி தரலன்னா மக்கள் எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. போலீஸ்காரன்ட்ட திருப்பி கேட்க முடியுமா? முதல்ல நீ வண்டி விட்டாருங்க. ரைட் ரைட். நானே ரோட்டோரம் கடை வச்சிருக்கேன். போலீஸ்காரனை பத்தி என்கிட்ட கேட்டு என் பழப்பல மண்ணளி பண்றாதீங்க. சந்தோஷோட கேஸ பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? சார், ஒரு போலீஸ்காரனாச்சா நல்லவனை கொலகாரன் சொல்லி விழுதிக்கு போட முடியும். ஒரு கொலகாரனா நல்லவன் சொல்லி வெளியே கொண்டு வர முடியும். போங்க சார், 1008 வேலை இருக்கு எனக்கு. தேங்க்யூ சார். மாமல் கொடுக்கறவனா இருந்தாலும் மாச கடைசின்னு சொல்லி கேஸ் போறது ஒன்றும் போலீஸ்காரங்களுக்கு பூசு இல்லையே. தேங்க்யூ சார். உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த நிகழ்ச்சி நாளை இரவு 10 மணிக்கு தொடரும். ஏலே, யார்ல இது? ஒண்ணுல நாச்சு, ஜெயிலர் பையனை கூட்டு வர சொன்னாரு. அது கேமல தட்டுத. கூட்டிட்டு போ. வாடி. சரி சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னா டிவி காட்டுக்கு பேட்டியா கொடுக்க உன்னை காப்பாடுறேன்னு சொன்னா இல்லையா? போலீஸ்காரங்கிட்ட வேலை எங்களே மாட்டி விட்டு உள்ள கூட்டிட்டு போய் படுக்கையில. யோ, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? அண்ணாச்சி, இந்த விஷயத்துல அடிக்கடி தலையிடுறீங்க. இது ராகவன் சார் மேட்ரு. தயவு செஞ்சு விடுங்க. ஒரு அப்பாவை கிடைச்சிட கூடாது. இப்படி போட்டு அடிச்சிருக்கலையா? இவனை பார்த்தா தீவிரவாதி மாதிரியா இருக்கா? உண்மையான தீவிரவாதி எல்லாம் ஜெயில உட்கார்ந்துகிட்டு வான்கோழி பிரியாணி வேணும்னு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காடே. பெருசா பேசுறியடே. இல்ல அண்ணாச்சி, இது ராகவன் சார் மேட்ரு. அதான் நிறுத்துவே. ஒரு பொய்ய கூட பொருத்தமா சொல்ல தெரியாத இவனை போட்டு அடிச்சா ஐயோ அம்மா அலறுவானே தவிர பொய்ய சொல்ல மாட்டாவே. போறே. ஏய், இங்க வா. வணக்கம். புரோக்கர் புலிப்பாண்டி தானே? ஆமா, நான் தான் புலிப்பாண்டி. வீடு வேணுங்களா? சத்தியமூர்த்தி தெருவுல 5ஆம் நம்பர் வீட்டை நீ தானே பிடிச்சு கொடுத்த? ஆமா சார், நல்ல பையன். குடி வந்த அன்னைக்கு போலீஸ்காரனும் போட்டானுல. இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவியா? ஓ, இப்போ கூட டிவில பேட்டி கொடுத்தேன்ல. குடுப்படா. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலையா சார்? நான் தான் சுட்டேன். நான் எந்த தப்பு பண்ணலையே, என்ன விட்டுருங்களே சார். பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி அங்க இருந்த உங்க தீவிரவாதிங்க, அவங்கள நீ தானே அங்க குடி வச்ச? ஏதோ கமிஷன் காசுக்கு ஆசைப்பட்டு குடி வச்சிட்டேன் சார். அவங்க எல்லாம் தீவிரவாதின்னு எனக்கு தெரியாது சார். இனிமே டிவி பத்திரிக்கைன்னு எதிரையாவது பேட்டி கொடுத்துட்டு இருந்த செய்தி வரும். ஆனா அதை பாக்குறதுக்கு நீ இருக்க மாட்டேன். உன்னை என்கவுண்டர்ல போட்டுருவேன். ஜாக்கிரதை சார். நான் தொழிலே வேணா மாத்திக்கிட்டேன் சார். தொழில மட்டும் இல்ல, ஊரையும் மாத்திட்டேன். எங்கயா போயிடு. உத்தரவு சார், நான் இப்பவே கிளம்பிக்கிட்டேன். போடா.
அந்த தென்காசிக்காரருக்கு இடத்த முடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னும் வர வேண்டிய கமிஷன் வரவே இல்லடே. நம்ம ஆள் ஒருத்தரை அனுப்புறேன், வாங்கி கொடுத்து விடல. வைக்கம்ல வச்சுட்டு போ. சாப்பிடு. ஒருடே அதை எப்படி கொடு. உன்னை கொல்றதுக்காக விஷம் வச்சிருக்கானுவா. சார், ஜெயிலர் சார், அண்ணாமலை அண்ணாச்சி நம்ம சாப்பாட்டுல விஷம் வச்சதை கண்டுபிடிச்சிட்டார் சார். நீங்க உடனே வாங்க சார். ஆமா, விஷம் வச்சு கொள்ளுத அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ண? தம்பி சாப்பிடு. அண்ணாச்சி இருக்கண்டே, கவலைப்படாத, சாப்பிடுறே. அண்ணாமலை, என்ன சாந்தமூர்த்தி கோமா வந்திருக்க? அண்ணாமலை, உன் விஷயத்துல எதுலயுமே நான் தலையிட்டது இல்ல. என் டிபார்ட்மெண்ட் மேட்டர்ல நீ தேவையில்லாம தலையிடுற. இவனை காப்பாத்த நீ என்ன பரமாத்மாவையா? யோ சாந்தமூர்த்தி, இந்த பயல அடி இல்ல கொல்லு, அதையா என் செல்லுல வச்சு பண்ணுத? இவனை பார்க்க செத்து போன என் தம்பி மாதிரி இருந்து தொலைறாயா. அவனை எப்படி காப்பாத்தாம இருக்க முடியும்? இவனால எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய கெட்ட பேரு. வெளியே தலை காட்ட முடியலையா எங்க அதிகாரிங்க? யோ சாந்தமூர்த்தி, ஒரு தடவை அடிச்சா வலிக்கும், திரும்ப திரும்ப அடிச்சா கொதிக்கும்ல. இந்த மண்புழுவை கொட்டி கொட்டி தேலாக்கிறாதீங்க, திரும்ப கொட்டிரும், தாங்க மாட்டீங்க. போய் உங்க ஏசி கிட்ட சொல்லுடே. அண்ணாமலை, டேய் போடே. இவனுவ திருந்தவே மாட்டானுவா. தம்பி சாப்பிடுற. உருவத்துல ஒன்னா இருந்தாலும் வீட்டுல பூனையும் காட்டுல புலியும் எதுக்கு இருக்குடே? ரெண்டோட குணமும் வேற வேற. நீ பூனையா இருக்க, நான் புலியா இருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். கவலைப்படாம சாப்பிடு தம்பி. அண்ணாச்சி இருக்கேன், சாப்பிடுறேன். சாரி சார், விஷயம் உங்க பர்சனல் லைஃப் வரைக்கும் போகணும் எதிர்பார்க்கல சார். என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாதுவே. என்னை பத்தி எதுவும் அந்த சேனல்ல வரக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டர் வரக்கூடாது. சார், அந்த ரிப்போர்ட்டர் மேல கைய வச்சா எல்லா மீடியா ஒன்னா சேர்ந்துருவானுவா. அப்ப இதுக்கு என்னதான் முடிவு இருக்கு? ஒரு வழி இருக்கு. சந்தோஷோட சிஸ்டர் தான் அந்த ரிப்போர்ட்டர் கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்பா அவளை தூக்குவே. அதான் சார் எங்களுடைய பிளானும். இதனால அந்த ரிப்போர்ட்டரையும் வாயடைச்சிடலாம், ஜெயில இருக்க அந்த பையனையும் ஒத்துக்க வச்சிடலாம். இதையாவது உருப்படியா செய்யுடு. ஒரு நிமிஷம் சார். வேலு குற்றாலம் ஸ்டேஷன்ல தானே இருக்க? சார் நல்லா இருக்காரு. சேனல்ல பாத்திருப்பியே, யானா காதல புந்த எறும்பு மாதிரி நம்ம சாரை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அந்த ரிப்போர்ட்டர். நீ நினைச்சா வாய் அடைக்கலாம். அவன் ப்ரமோஷன் விஷயமா சார்ட்ட பேசுறேன். நீங்க தானே காயத்ரி? ஆமா. உன் தம்பி தானே சந்தோஷ்? ஆமா. அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கோம். உன்னை பார்க்கணுமா, கூட்டுற சொன்னான். வரியா? அவன் ஜெயில இருக்கான். ஜெயில தான் உடம்பு முடியாம இருக்கான். வாமா. சார், எந்த ஹாஸ்பிட்டல்? ஜீப்ல ஏறுமா, சொல்றேன். வா வண்டி அடியா. ஏறுமா. என்ன பாக்க? ஏறுமா. மாமா, என்ன மாமா இந்த நேரத்துல? காயத்ரி இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. அவ வேலை செய்யற கடையில கேட்டா 7 மணிக்கே போயிட்டு தான் சொல்றாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன், யாருமே வரலங்கிறாங்க. எனக்கு இன்னும் பயமா இருக்குப்பா. மாமா ப்ளீஸ், ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, அத்தா தனியா இருப்பாங்க. நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். காயத்ரி இது வரைக்கும் இவ்வளவு லேட்டா வந்தது இல்லப்பா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. மாமா கவலைப்படாதீங்க, நான் அவளை தேடி கூட்டிட்டு வரேன். நீங்க கிளம்புங்க மாமா. நானும் உங்க கூட வரட்டுமா? மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வீட்டுக்கு போங்க மாமா, தைரியமா போங்க.
சார். வாடா 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 வாடா. மேட்டர் தெரியுமா உனக்கு? குக்காவை ராத்திரில இருந்து காணுமா, குடும்பமே வலை வீசி தேடுதான். கிடப்பாங்கிற என்னடா சொல்றீங்க? அக்கா என்னடா ஆச்சு? அவ மட்டும் கிடைக்கல, உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஜெயிலுக்குள்ள வந்து ஜெயிலர் மேல நீ கை வைக்கிறியா? அவ்வளவு திமிராடா உனக்கு? இதுக்கு தாண்டா அப்பவே சொன்னேன். அன்னைக்கே ஒத்துக்கிட்டு இருந்தேனா நீ உங்க அக்கா காணாம போயிருப்பா. ஒத்துக்கிறேன் சார். இப்ப கூட எந்த கோட்டி வர கூட்டிட்டு போங்க சார். எங்க அக்கா மட்டும் விட்டுருங்க சார். ஒத்துக்கிறேன்ட்டல? சரி விடு. கோகா விட சொல்றேன் போ. அக்காவை விட்டுருவீங்கல்ல சார்? போடா, விட சொல்றேன். போடான்றேன், போடா. ஒரு பேப்பர் கொடுங்க. இந்தாங்க சார். சொன்ன மாதிரி அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டு கொண்டு போயிட்டு சார். இல்லை சார், இல்லை சார், நீங்க வேணா ஏசரோட கோர்ட்டு வந்துடுறீங்களா? ஓகே காயத்ரி சார். சார் நீங்க அரெஸ்ட் பண்ண பொண்ணு காயத்ரி நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்ல சார். நீ யாரியா? சார் என் பேர் பிரகாஷ், சேனல் ரிப்போர்ட்டர். ஓ, பேட்டி எடுக்க வந்திருக்கியா? சார் அவ ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு சார். அப்ப கூட்டு போய் குடும்பம் நடத்து. சார் உண்மையிலேயே நான் தான் சார் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ, அதுக்கு தான் குற்றாலாஜி கூட்டு போய் தொழில் பண்ண வச்சு பணம் சம்பாதிக்க வைக்கிறியா நீ? சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. ஏய் கையேறா, உனக்கடா மரியாதை? போலீஸ்காரன் உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? இப்ப வச்சோம்ல ஆப்பு. ஏண்டா பிரஸ் சொல்லி நீ காட்டினா போலீஸ் சொல்லி நான் காட்டுறோம்ல. எஃப்ஐஆர் போட்டாச்சே, கோர்ட்ல வந்து ஃபைனை கட்டி உன் குடும்பத்துக்கு குத்தோல கூட்டிட்டு போ. சார் அதெல்லாம் வேண்டாம் சார். டேய் வண்டி ஏறா, சார் வந்து சார் போ. சார் வாங்க, வேகமா நடங்க. அசந்திட்டு வராளுங்க. போங்க போங்க. ஏய் என்னடியே இங்க வந்து உட்காந்துக்கிட்ட? எந்த சுள்ள வாடி இருக்க? இன்னும் வக்கீலே வரல. வக்கீல் வந்து ஜட்ஜையா வந்து போக்கா வர. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? போங்க போங்கடி. அப்படியே நின்னுருவாளுங்க. மகாராணி நின்னுட்டா? ஏய் உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லணுமா? போடி உள்ள ஓடிங்கிற. மேடம் மேடம் மேடம். என்னம்மா? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல மேடம், என்ன விட்டுடுங்க ப்ளீஸ். இங்க பாரு, உன் கேஸ் பெரிய எடுத்து கேஸ். நீ ஏதாவது சொல்லி ஏன் வேலைக்கு ஒல வச்சிடாத. ஜட்ஜையா ஃபைன் போடுவாரு. கட்டிட்டு ஊர் போய் சேர வழியை பாரு. வா வா சீக்கிரம் வா. ஐயா, இவங்கெல்லாம் குற்றாலம் லாட்ஜில் பிரார்த்தல் பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம் ஐயா. என்னம்மா இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி நீங்களாம் குற்றாலம் லாட்ஜில் இருந்து உண்மைதானே? ஆமாங்க ஐயா. சரி, ஆளுக்கு 1000 ரூபாய் அபராதம் கட்டிட்டு எல்லாரும் போங்க. நீ ஏமா அழுகுற? அவ தொழிலுக்கு புதுசியா? என்ன பாப்பா சௌக்கியமா இருக்கியா? என்ன காயத்ரி, ஜெயில இருக்கவன் தம்பி எல்லா உண்மையை ஒத்துக்கிறேன்ட்டான். இனியாவது ஆளு வாய மூடிட்டு இருப்பான்ல. இதுக்கு மேலே வாய மூடலன்னா பிரஸோட மாமியார் மேலேயும் கேஸ் போட்டு. என்ன சார் மிரட்டுறீங்களா? ஏய் பிரகாஷ், இவ்வளவு பட்டதுக்கு அப்புறம் ஒண்ணும் புரியல உனக்கு? இனிமே பேசிட்டு இருக்க மாட்டோம், முடிச்சிடுவோம். சும்மா பேனாமன வால்மனன்னு சொல்லி இன்னும் பேசிட்டு இருக்காத. மரியாதையை வெளிச்சத்தோட ஃபீஸ போடுங்க, புரியுதா? சார்
இவ்வளவு பார்த்த பிறகும் புரியாம இருக்க போகுது. சார், இன்னைக்கு தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆயிருக்க அத்தனை பத்திரிகையிலையும் பாப்பாவோட போட்டோ தானே பயங்கர பிரபலமா இருக்கு. பாப்பாவுக்கு கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. போ போ போடி. காயத்ரி, கவலைப்படாத. அவனுங்களை சும்மா விட போறதில்ல. பிரஸ்காரனோட பவர் என்ன தெரியாம மாறானுங்க. ஹைகோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட் போனாலும் உன் தம்பியை நான் காப்பாத்துறேன். இதை எல்லாத்தையும் எனக்கு வெளிச்ச நிகழ்ச்சியில அப்படியே டெலிகாஸ்ட் பண்றேன். நீ வா. போதும், நிறுத்துங்க. இவ்வளவு நேரம் கோர்ட்ல சும்மா தானே உட்காந்துருந்தீங்க. பிரஸ் பிரஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு செஞ்சு கிடிச்சீங்க. வயசின முத்திர குத்தி போலீஸ் ஜீப்ல ஏத்தினப்ப நிர்வாணமா போன மாதிரி கூடி குறுகி நின்னனே, அப்ப என்ன செஞ்சது உங்க பிரஸ்? கோர்ட்ல என் பேரு பிராத்தல் காயத்ரின்னு பதிவாயிடுச்சு. அப்ப எங்க போச்சு உங்க பிரஸ்? கட்டிக்க போறவளை காப்பாத்த முடியாது நீங்க பிரஸ்காரன் சொல்லிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? நாளைக்கு உங்க கூட வரப்ப என்ன பேப்பர்ல பார்த்தவங்களா வரி அடின்னு கூப்பிடுவானுங்களே, அனுப்பி வச்சிருவீங்களா? என்ன காயத்ரி? போதும் தான். உங்க வெளிச்ச ப்ரோகிராம்னால என் குடும்பமே இருட்டுக்கு வந்துருச்சு. என்ன காயத்ரி, உன் குடும்பம் என் குடும்பம்னு பிரிச்சு பேசுறேன். ப்ளீஸ் பிரகாஷ், சந்தோஷம் விட்டுருங்க. அவன் 8 வருஷமோ 10 வருஷமோ ஜெயில இருக்கட்டும். அட்லீஸ்ட் உயிரோடவாவது திரும்ப வருவான்ல. காயத்ரி வா, நான் டிராப் பண்றேன். குடு. என்னல எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? பாருங்க, நல்லா பாருங்க. எல்லாம் உங்களால தானே வந்தது. சுடும்போது ஒழுங்கா சுட்டு இருந்தா பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அவனை தப்பி கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? பொடிப்பையில சுட உங்களுக்கு துப்பு இல்ல. உங்களை எல்லாம் வந்து வச்சுக்கிறேன். இடியட்ஸ். டேய், எந்திரடா. சந்தோஷங்கடா. அவன் கூட்டாளியா நீ? போடா. நாங்களே எங்க பொண்ணை பறி கொடுத்துட்டு வந்து போய் உட்கார்ந்துருக்கோம். எங்களே ஐயா துன்புறுத்துறீங்க. உண்மையை சொல்றது வரைக்கும் ஒண்ணு சும்மா விட மாட்டேன். கையில மாட்டான்னா நொங்க எடுத்துருவேன். சொல்லி வை. எங்க போயிருவான்? வாங்க பாத்துக்கலாம். Shift this. This one, sir. Okay.
எவ்வளவு சந்தோஷ் ஃப்ரெண்டு செக்யூரிட்டி நீ யாரு சார் எங்க ப்ரொஃபசர் மாதிரி கை வைக்கியா இன்ஸ்பெக்டர் கை வைக்கியா வணக்கம் நாஜி வணக்கம் அந்த காயத்ரியோட தம்பிங்க வந்தானே அந்த பையங்க வரது இல்லையே ஒருவேளை வந்தா லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ஆகட்டும் சார் எனக்கு பிடிச்ச கலரு எப்பவுமே உங்களுக்கு ஓசிதான் உன் முகரை காசு வேணுமா எங்க தயவுல தானே நீ தைரியமா தொழில் பண்ணிட்டு இருக்க மஃப்டில கூட உனக்கு போலீஸ் நினைப்புதானா இந்த டியூட்டியை பாரியா ஒரு வேவலையும் காணும் நல்ல முடக்கு எடுத்துட்டானுவ ஏய் நீ ஏண்டி பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்க நீயா பொடிப்பை உள்ள நீ என்னல பண்றீங்க நானே எங்க அக்காவை என்னடா தப்பு பண்ணோம் தெரியாம சுட்டோன்னு சொல்லிருக்கலாம்ல எங்களை போய் ஏன்டா இப்படி பண்ணீங்க ஓஹோ கூட பிறந்த அக்கா முகத்தை சரியா கூட பார்க்க முடியாம சதைச்சிட்டீங்களா பாவியா சதைச்சிட்டீங்களா என்னல சினிமால மாதிரி பழி வாங்கலாம்னு வந்திருக்கியா ஏய் வால அந்த பல்ல பழி வாங்கல தீரிக்குள்ள மோன வால என்னல முறைக்க ஏய் வால வந்துட்டல ஏய் வா பழிதானல வாங்க வந்த வால வா Khan? 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 Hey! Cops! He's alive! Call the ambulance! Call the ambulance! Sir. Sir. Sir, பார்க்காதீங்க சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் எங்க போயிட்டு இப்படி கடி வாங்கிட்டு வந்தான் சார் பாபநாசம் கெஸ்ட் ஹவுஸ்ல மாசத்துக்கு 3 முறையாவது பொண்ணுங்களை கூட்டிட்டு அங்க போவோம் சார் அங்கதான் அப்படி ஆயிருக்கு கோட்டிக்கார பையன் டாக்டர் நாய் கடிச்ச உடனே இப்படி ஆர்த்து ஏதாவது சான்சஸ் இருக்கா ஆஃப் கோர்ஸ் இப்பதான் நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் மெடிசின்ஸ்லாம் வந்திருக்குது நோ இது வெரி பிடிச்ச நாய் ஹைலி பாய்சனஸ் கடிச்ச 1 மணி நேரத்திலேயே விஷம் அவங்க உடம்பு ஃபுல்லா பரவிடும் எங்களால இனிமே ஒரு கியூர் பண்ணவே முடியாது அநேகமா இனிமே ஒரு இதே ஸ்டேஜ் தான் 2-3 டேஸ் தான் தாங்குவார்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க போங்க சார் இப்போ என்ன சார் பண்றது எனக்கு என்னமோ இது யதார்த்தமா நடந்தது மாதிரி தெரியல சேது சார் எதுக்கு நீ அலட்டாரு ஓகே சார் உனக்கு அப்படிதான் வேணும் ஏ மஞ்சு டிவி வால்யூம் குறைக்கிறியா
சந்தோஷமான செய்திமா, சவுண்டா தான் கேட்கணும். மேல அப்பா இருக்காரு, குரடி. டிவி ஆஃப் பண்ணு. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு டிபார்ட்மெண்ட்டே பதறி போயிருக்கு. உனக்கு விளையாட்ட போச்சா? போகல. ஏன் அன்னைக்கு சந்தோஷ் குடும்பம் எப்படி பதறி போயிருக்கோம்? எப்போ ஆண்டவன் பார்த்துட்டு சும்மா இருப்பான்னு நினைக்காதீங்க. ஒருத்தனுக்கு நாய், மீதி பேருக்கு சாவு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? Check 5 kg, please.